World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். எஸ் சார், வணக்கம் சார், வாழ்க வளமுடன் சார். வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்க. மிக அற்புதமான ஒரு வகுப்பா இருந்ததுங்க சார். என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஒரு இப்போ 98ல இருந்து ஒரு ஜோதிடரா சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். ஓகே சார். பட் இந்த விஷயங்களை வந்து இவ்வளவு முழுமையா வச்சு நான் இது வரைக்கும் ஜோதிடம் பார்த்ததில்ல. பட் இப்போ சமீப காலங்களா கொஞ்ச நாள் அதை பத்தி பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் பிருந்தா மேடம் கிட்ட டிஎன்ஏ படிச்சிருக்கேன் நான். ஓகேங்க. அஸ்ட்ரோ பிருந்தா கிட்ட. பட் அதுக்கு முன்னாடி ஜெயன் சார் மதுரை யூனிவர்சிட்டிலையும் சில நட்சத்திர குறியீடுகள் பத்தி எல்லாம் படிச்சிருக்கேன். ஆனாலும் வந்து என்னோட ஜாதகப்படி எனக்கு எதையுமே மெமரி வச்சுக்க முடியாது. ஆனா அந்த அளவுக்கு இருந்தாலும் இந்த 25 இயர்ஸ் நான் பார்த்து சக்சஸ் தான் பண்ணி என்னுடைய ஃபேமிலியை ரன் பண்ணியிருக்கேன். நான் நல்ல பேரோட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சார். ஆனாலும் இப்ப எனக்குள்ள ஒரு ஹோப் வேணும் இல்ல, எனக்கு ஒரு நம்பிக்கை, நான் பாக்குறது சிறப்பான ஒரு வழிதான், நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய தைரியத்தை நீங்க தான் கொடுத்துருக்கீங்க. அது அந்த டிகிரி அது இது அப்படி இப்படின்னு சொன்னா எனக்கு கணக்கு அவ்வளவா வராதுங்க சார். அது வந்து உங்களுக்கு என்னுடைய ஜாதகம் பார்த்தா தெரியும். பட் வந்து இந்த 25 வருஷம் 98ல இருந்து சனி திசை ஆரம்பிச்சதுல இருந்து நான் இது வரைக்கும் சக்சஸ் பண்ணி இப்ப புதன் திசை சந்திர புத்தியில ஓடிட்டு இருக்கேன். அப்போ இந்த முடக்குங்கிறது எந்த அளவுக்கு இது பண்ணுன்னு சொல்லி சில கிளைண்ட்ஸோட ஜாதகத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியப்படத்தக்க வகையில் இருக்கு. அது காட்டி கொடுத்த அல்லது அதை நீங்க சொல்லி கொடுத்த ஒரு எனக்கு கடவுளால் காண்பிக்கப்பட்ட ஒரு குருவாக உங்களை நினைக்கிறேன் சார். இந்த இதை நான் பதிவு செய்யறேன் சார். எனக்கு வந்து இறைவன் அளித்த பரிசு. என்னோட வயசு 57. பட் என்னை விட நீங்க சின்னவரா இருந்தாலும் அது எனக்கு வந்து முருகன் வந்து அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையாங்கிற மாதிரி அந்த சுப்பையா நான் நினைச்சு உங்களுக்கு நான் பணிகிறேன், வணக்கமும் செலுத்திக்கிறேன் சார். இந்த இந்த கலை வந்து எனக்கு நீங்க இப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு அளித்த இறைவனுக்கும் நன்றி, உங்களுக்கும் நன்றி சார். மிக அருமையான வகுப்பா இருந்தது, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இப்ப நான் இந்த டெக்னிக்கல்ல பார்த்து எனக்கு வந்து மன திருப்தியை நான் ஏற்படுத்திக்கிட்டேங்க சார். ரொம்ப திருப்தி, ரொம்ப திருப்தி. அதாவது எனக்கு ஒரு குறை இருந்துட்டே இருந்ததுங்க சார், அந்த தேடல். அதாவது கிளைண்ட்ஸுக்கு ஏதாவது சொல்லி நம்ம புரிய வைக்கணும். அது வந்து நம்ம சரியாத்தான் சொல்றோம். ஜாதகம் திறக்கிற வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். திறந்ததுக்கு அப்புறம் நான் ஃப்ளூயன்சியா சொல்லி சக்சஸ் தான் பண்ணியிருக்கேன், நல்ல திருப்தின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. பட் அது வந்து இறைவனுடைய ஆசையில நடந்திருக்கு. 5ஆம் அதிபதியினுடைய ஆசையில நடந்திருக்கலாம், குலதெய்வ ஆசையில நடந்திருக்கலாம், பல பெரியவங்க ஆசையில. என்னுடைய எண்ணங்கள் வந்து தேடல்லையே இருந்ததுங்க சார். அப்ப அந்த தேடலுக்கு இறைவன் தந்த பரிசு தான் உங்களுடைய இந்த வகுப்பு சார். அந்த வகுப்பை நான் நல்லா பயன்படுத்திக்கிட்டேன். சில இதுல வந்து நான் டிராவல்லே இருந்தேன். இப்ப கூட ஆந்திராவில் இருக்கேன், அனந்தபுர்ல டாக்டர் வீட்டுக்கு வந்திருக்கேன். அதை அட்ஜஸ்ட் பண்ணி நான் இந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டேன் சார். எப்படியோ சில குறிப்புகள்லாம் எடுத்துக்கிட்டேன். பிடிஎஃப் யூஸ்ஃபுல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இறைவனுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் அந்த இறைவனால் படைக்கப்பட்ட உங்களுக்கு இந்த குரு ஸ்தானம் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த டிராவல் வந்து எனக்கு ரெகுலரா உங்களோட இருக்கணுங்கிறது தான் என்னுடைய விருப்பம் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். கண்டிப்பா வந்து உங்களோட எண்ணத்திற்கு இன்னும் நீங்க நல்லா பெரிய லெவல்ல வருவீங்க. ஜோதிடத்துல நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்க சொன்ன மாதிரி எனக்கு வயசுல சின்னதா இருந்தாலும் எனக்கு கிடைத்திருக்கிற கலையை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் நான் இது எல்லாத்துக்கும் டீச் பண்ணேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க மேலும் பல கிளைண்ட்ஸ்க்கு இந்த முடக்கு தோஷம், திரியோக கரணம் இதை வச்சு வாழ்க்கையில நான் நிறைய பேரை நீங்க ஜெயிக்க வைக்க முடியும் சார். பொதுவா ஜோதிடர்கள் எல்லாரையும் என்ன சொல்லுவேன்னா, எல்லாரும் சொல்லக்கூடியதுன்னா ஜோதிடர்கள் எல்லாருமே ஒரு கிங் மேக்கர்ஸ் தான். நம்ம நிறைய கிங்ஸை உருவாக்கணும், அதுதான் நம்மளுடைய கடமை. நிறைய பேர் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அவங்களெல்லாம் அந்த கஷ்டத்திலிருந்து வெளியில கொண்டு வரணும். ஸோ இதுக்கு இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப உதவியா இருக்கும் சார். உங்களோட ஃபீட்பேக்கு ரொம்ப நன்றி, என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். வாழ்க சார், வாழ்க வளமுடன் சார். வாழ்க சார், வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அமுதா மேடம். சார் வணக்கம் சார். ஸ்டார்ட் பண்ணாங்களா? வணக்கம் மேடம். ஓகேங்க சார். ஓகே. எனக்கு இந்த தெய்வீக கலையை கற்றுக் கொடுத்த முதல் குரு திரு தினேஷ் சாருக்கு நன்றிங்க. எனக்கு இந்த கலையை கற்றுக்கொள்ள அனுமதி கொடுத்த முடியல மேடம். வீடியோ சரி சார், வீடியோ ஆன் பண்றேங்க. சொல்லுங்க மேடம். ஓகேங்க சார், இந்த ஸ்டார்ட் பண்றேன். எனக்கு இந்த தெய்வீக கலையை கற்றுக் கொடுத்த முதல் குரு திரு தினேஷ் சாருக்கு நன்றிங்க. எனக்கு இந்த கலையை கற்றுக்கொள்ள அனுமதி கொடுத்த பிரபஞ்சத்துக்கு நன்றி. சாருடைய கிளாஸ் வந்து எளிமையா எல்லோருக்கும் புரியும்படியும் பொறுமையாகவும் கோவப்படாம சொல்லி கொடுக்குறாரு.
நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க அப்படின்னு சொல்லலாம். சாரும் சார் ஃபேமிலியும் எல்லா வளமும் பெற்று வாழ கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். அப்புறம் இந்த திதியோகம் கிளாஸ்ல படிக்கும் அனைத்து ஸ்டூடெண்ட்ஸும் சார் சொல்லி கொடுத்ததை அப்ளை பண்ணி எல்லா தடையும் நீங்கி எல்லாரும் அவரவர் குடும்பத்தோட எல்லா வளமும் பெற்று சந்தோஷமா வாழ கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். அப்புறம் நம்ம அனைவரையும் இணைத்த பிரபஞ்சம் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி முத்துப்பாண்டி சார், அவருடைய ஸ்டாஃப்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அண்ட் வித்யா பாரதி மேடம், முக்கியமா இன்டர்நெட் கண்டுபிடிச்சவங்க, யூடியூப் கண்டுபிடிச்சவங்க, எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா வாழ கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். அவ்வளவுதான் சார். வாழ்க வளமுடன். நன்றி நன்றி மேடம், நன்றி. அதாவது வந்து இது எப்படி இருக்குன்னா, எனக்கு நீங்க கொடுத்த ஃபீட்பேக் எப்படி ஒரு ஃபீலா இருக்குன்னா, பொதுவா ஒரு காலேஜ் முடிச்சுட்டு போகும்போது, ஒரு ஸ்கூல் முடிச்சுட்டு போகும்போது, இந்த பணி நிறைவு விழாவுக்கு வந்து சில பேர் சொல்லுவாங்க ஸ்டேஜ்ல, இவங்க எப்படி இருக்கணும், வாழ்க்கை அனுப்புவாங்க. அந்த மாதிரி நீங்க அற்புதமான ஒரு வாழ்த்து மடலை ரெடி பண்ணி பேசியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம், மகிழ்ச்சி. நீங்க முதல் குருன்னு சொல்லியிருக்கீங்க, அது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எல்லாம் இறைவனுடைய ஆசீர்வாதம். உங்க லைஃப்ல நிறைய குருக்கள் வருவாங்க, இருந்தாலும் முதல் குருங்கிற இடத்த நான் பிடிச்சிருக்கேன். அந்த வகையில இந்த கிளாஸ் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேஸ் ஃபவுண்டேஷன் உருவாக்கும். அஸ்ட்ராலஜில வந்து இதை மட்டும் விட்டுறாதீங்க, இன்னும் நிறைய கிளாஸஸ் படிங்க. இன்னும் நிறைய உங்களுடைய குடும்பத்திற்கும், உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருக்கும் உதவி செய்யற மாதிரியான ஒரு மனப்பான்மையோட செய்யுங்க. வாழ்த்துக்கள் மேடம். நன்றி நன்றி மேடம். நன்றி சார். வாழ்க வளமுடன். தேங்க்யூ தேங்க்யூ. சாய்குமாரி மேடம். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன் மேடம். நான் சென்னையில இருந்து பேசுறேன். எனக்கு பேசிக்கா எதுவும் தெரியாது, ஏதோ ஃபண்டமெண்டல் கொஞ்சமா தான் தெரியும். அதை வச்சு சரி நம்ம கத்துக்கலாம், ஃப்ரீயா இருக்கு, இப்போ நான் ரிட்டையர் ஆகி வீட்டுலதான் இருக்கனால சரி அதான் கத்துக்கலாமேன்னு தான் நான் வந்தேன் தவிர. ஆனா இப்ப என்ன ஒரு ஜோசியராகவே ஆகிட்டு இருக்கீங்க, அதுக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நன்றி குருஜி. அப்புறமா இந்த அளவுக்கு நான் வருவேன்னு நானே எதிர்பார்க்கல, அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்காங்க எனக்கு, ஃப்ரெண்ட்ஸை விட பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் இதுல கிடைச்சிருக்கு, அது ஒரு சந்தோஷமா இருக்கு. எல்லாருமே ஒரு ஜாயினா கோஆபரேட் பண்றாங்க, அவங்க தெரிஞ்சது ஷேர் பண்றாங்க. அதே மாதிரி நம்மளும் அது மாதிரி ஷேர் பண்றோம். அதனால இப்போ ஒரு சில பேர் எனக்கு காண்டாக்ட் இருக்காங்க, எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா ஷேர் பண்ணிக்கிறது, இதுவும் நல்லா இருக்கு. இனிமேலும் நீங்க செய்யுங்கன்னு சொன்னதுனால இன்னும் சந்தோஷமா இருக்கு. இன்னும் நாங்களும் அதே மாதிரி கண்டினியூ பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் நன்றி சார், எனக்கு கொடுத்தது. ஏன்னா இது வந்து நான் ரொம்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கஷ்டம் இருக்கு, அது மாதிரி எனக்கும் ஒரு கஷ்டம், அதுல இருந்து நான் சால்வ் ஆகி வருவேனான்னு நினைச்சு கடவுள் எவ்வளவோ வேண்டியிருக்கேன். இந்த கடவுள் காட்டிய வழிதான் நான் நினைப்பேன், உங்களை காட்டினது கடவுள் தான் எனக்கு. இன்னும் நான் நல்லா இருப்பேன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துட்டு, எனக்கு அந்த நம்பிக்கை கொடுத்ததே நீங்க தான் குருஜி. அது ஒரு எனக்கு இதுவா இருக்கு. அப்புறமா உங்களுடைய செஷன் உங்ககிட்ட படிச்சேன்றது பெருமை எனக்கு இருக்கு, அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எனக்கு நீடிக்கணும், கடைசி வரைக்கும் நல்லா நீடிச்சு நானும் நிறைய பேருக்கு இது மாதிரி சொல்லணும்னு எனக்கும் ஆசைதான், சொல்லணும்னு இருக்கேன், நானும் அதே இதுவா இருக்கேன். அப்புறமா எல்லாருக்கும் நன்றி, என்னோட படிச்ச சகோதர சகோதரி அனைவருக்குமே நன்றி, உங்களுக்கும் நன்றி. அதே மாதிரி நமக்கு யூடியூபுக்கு யூஸ் பண்றதுக்கு கொடுத்த மணிகண்டன் சார், மற்றவங்க எல்லாருக்குமே எனக்கு யார் யாரும் தெரியல, எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் சொல்லுங்க. எல்லாருக்கும் வாழ்க வளமுடன். நன்றி 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 மேடம். அதாவது வந்து நம்ம வகுப்புல பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு விளையாட்டுத்தனமா ஏதோ ஒன்று கத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் வரீங்க. ஆனா உங்களுக்கு அந்த ஜோதிடத்து மேல இருக்கக்கூடிய பற்றுதலை நாங்க நடத்தக்கூடிய வகுப்புகள் உங்களை ரொம்ப தூண்டி விட்டுறது, தொடர்ந்து நிறைய விஷயங்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது உண்மையிலே ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பற்றுதலான ஒரு விஷயம்தான். நம்ம அதன் மேல அதிக பற்றுதல் வச்சு உள்ள வந்துட்டோம்னா நம்ம நினைச்சாலும் அந்த ஜோதிடத்துக்கு வெளியில போக முடியாது. அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். நான் என்னுடைய 22வது வயசுல நான் ஜோதிடத்துக்குள்ள வரும்பொழுதே எனக்கு அந்த ஜோதிடத்து மேல பயங்கரமான லவ் வந்துருச்சு. அந்த ஒரு கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு பற்றுதல். அதனாலதான் எனக்கு இந்த அளவுக்கு ஆழமா கத்துக்க முடிஞ்சது, ஆழமா உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடிஞ்சது. ஸோ இந்த மாதிரி உங்க எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கட்டும். ரொம்ப அருமையா சொன்னீங்க மேடம், வாழ்த்துக்கள், என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் மேடம். கவிதா மேடம், கவிதா அகிலரசன் மேடம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். சூப்பர் சார், உங்க கிளாஸ் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். ரொம்ப ரொம்ப அதாவது என்னோட 3வது குரு நீங்க. குரு வணக்கம் முதல்ல உங்களுக்கு. வணக்கம் மேடம். இந்த கொரோனாவுக்கு ரொம்ப நன்றி சொல்லணுங்க சார். ஏன்னா நம்ம வந்து இந்த கொரோனாவாலதான் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம், இந்த ஒர்க் ஃப்ரம் கிளாஸ் இதெல்லாம் நமக்கு வந்து ரொம்ப பிரயோஜனமான ஒரு
காலகட்டமா அந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். கஷ்டங்கள் கொரோனால இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வீட்லயே இருந்து நம்ம எல்லாரும் படிக்கலாம் அப்படிங்கறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா. ஏன்னா நாங்கெல்லாம் இங்க எல்லாரும் வெவ்வேறு ஊர்ல இருக்காங்க. இப்போ நான் சென்னை சார் நானு. அதனால இப்ப எல்லாரும் வெவ்வேறு ஊர்ல இருக்கும்போது எல்லாரும் எப்படி இந்த எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரு கிளாஸ் எடுக்கணுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமானது. ஆனா இன்னைக்கு வந்து இந்த ஆன்லைன் வந்து ரொம்ப சிறப்பா நீங்க அழகா அந்த ஒரு டீச்சர் ஒர்க் வந்து ரொம்ப அழகா பாத்தீங்க சார். எனக்கு அதான் நான் நினைச்சிட்டு இன்னைக்கு என்ன பேசணும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது, நீங்க நடத்தினதை யோசிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு எத்தாப்புல ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க, பட் கேமரா இருக்கும். ஆனா அந்த கேமராலையும் நீங்க நிதானமா வந்து எழுதிக்கிட்டீங்களா, கேட்டீங்களா, யாருமே இல்லாத ஒரு இடத்த இருக்கிறதா நினைச்சு அந்த கிளாஸ் அவ்வளவு அழகா சிறப்பா நடத்துனீங்க. எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்து சின்ன குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லி தருவோமோ அந்த மாதிரி நாங்க எல்லாருமே உங்களோட வயசுல பெரியவங்க தான். இருந்தாலும் நீங்க அழகா ரொம்ப புரியுற மாதிரி சொல்லி கொடுத்தீங்க. அது ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். அதுக்கு என் ஹஸ்பண்ட் கூட அப்படிதான் சார். ஒரு சின்ன சின்ன விஷயம் தான் அழகா சொல்லி தருவாங்க. அது மாதிரி நீங்க ரொம்ப அழகா சொல்லி நான் இன்னைக்கு இந்த கிளாஸ் இப்போ இவ்வளவு தூரத்துக்கு நானும் ஒரு ஜோதிடர் தான். அவங்க என்ன படிக்க வச்சது எங்க வீட்டுக்காரங்க தான். அவங்களுக்கும் இந்த டயத்துல நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவங்களுக்கும். ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார் உங்களோட இது. நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு நினைக்கிறேங்க சார். உங்களுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு எங்களோட வாழ்த்துக்கள் சார். எங்க குடும்பத்தை சார்பா உங்களுக்கு வாழ்த்துறோம் சார். தேங்க்யூ மேடம், நன்றி. ஸோ எல்லாருமே நீங்க கல்யாணத்துக்கு வரணும். எல்லாரும் கல்யாணத்துக்கு நான் இன்விடேஷன் கண்டிப்பா அனுப்பி வைப்பேன். எல்லாரும் நீங்க என்னுடைய குடும்ப நண்பர்களா வந்து என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏன்னா என்னுடைய கல்யாணத்தை வந்து ரொம்ப கிராண்டா பண்ணணும்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு 2000-3000 பேர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரபஞ்சம் கண்டிப்பா அதுக்கான வழிவகைகளை செய்யும். ரொம்ப சந்தோஷம் மேடம், ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேடம். குழுவில் அனைவருக்கும் நன்றிங்க. தேங்க்யூ. நன்றி. மஞ்சுளா தேவி மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம், சொல்லுங்க சார். நீங்க தான் என்னோட முதல் குருங்க சார். உங்களுக்கு முதல்ல குரு வணக்கம் சார். வணக்கம் சார். நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் நம்மள்ட்ட படிக்கிறீங்களா மேடம், இல்ல இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கீங்களா? இல்ல சார், இதாங்க சார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். ஓகே மேடம், ரொம்ப சந்தோஷம். அந்த சண்டேஸ் கிளாஸ் ஒன் டே கிளாஸ் எடுப்பீங்களா சார்? அது 1 or 2 டே கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணிருக்கேங்க சார். ஓகே. பட் லாங் கிளாஸ் இதுதாங்க சார். ஓகே மேடம். சார் எப்படி சொல்றதுன்னு தெரியலங்க சார். எப்படின்னா ஒரு காலேஜ்ல கூட இந்த மாதிரி கிளாஸ் எடுக்க மாட்டாங்க சார். டிகிரி எல்லாம் படிச்சு முடிச்சிருக்கோங்க சார். 4 வருஷம் 5 வருஷம் ரொம்ப ஒரு டெடிகேஷனோட கிளாஸ் எடுத்தீங்க சார். அப்புறம் எல்லாம் மெட்டீரியல்ஸ் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு சொல்லி அந்த பிடிஎஃப் எல்லாம் இது பண்ணி கொடுக்கறதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்க சார். இப்போ ஜோதிட கிளாஸ் எல்லாம் நடத்துவாங்க சார் நிறைய பேர். நம்ம போனா அதுல இருந்து நோட்ஸ் எடுத்துக்கணும், அவங்க சொல்றத நம்ம டவுட் கிளாரிஃபை பண்ணிக்கணும், அந்த மாதிரி தான் இருக்குங்க சார். இந்த அளவுக்கு வந்து நோட்ஸ் எல்லாம் கொடுத்து பண்ண மாட்டாங்க சார். அது ரொம்பவே நல்லா இருந்ததுங்க சார். அப்புறம் எல்லார்கிட்டையும் எப்படி பழகணும், பேசணும், ஒரு டீச்சரா இருந்தா கூட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருந்து கத்துக்கிட்டேங்க சார். எல்லார்கிட்டையும் ரொம்ப பொறுமையா பேசுறது அதெல்லாம் கத்துக்கிட்டேங்க சார். அப்புறம் உங்களோட நாலேஜ் எல்லாமே கேதர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைங்க சார் எனக்கு. உங்க கிளாஸஸ் நிறைய கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ணுவேங்க சார் இனிமேலும். நீங்க நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்றதுக்கு டைம் இருக்குமான்னு தெரியலங்க சார். அந்த பிரபஞ்சம் வந்து எனக்கு அதுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், நல்லா தெரிஞ்சுட்டு உங்களை மாதிரியே எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குங்க சார். அப்புறம் நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா நம்ம ஜோசியர்கிட்ட எல்லாம் போவோங்க சார். ஏதாவது ப்ராப்ளம்னா உடனே ஜாதகத்தை எடுத்துட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போவோங்க சார். அப்ப வந்து அவங்க என்னன்னா எல்லாமே வந்து உங்க வாழ்க்கையில அது நடந்திருக்கும் இது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல நெகட்டிவ்ஸ் தான் அதிகமா சொல்லுவாங்க சார். ஃபியூச்சர்ல வர்றதும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்படி ஆயிடும் இப்படி ஆயிடும்னு சொல்லி எல்லாம் பயப்படுத்துவாங்க. அந்த அவங்க சொல்றதுல வந்து பயந்துட்டு வர மாதிரிதான் இருக்கும் சார். ஒரு சிலர் தான் கொஞ்சம் பாசிட்டிவ் ஆட்டிடியூட பேசுவாங்க. பட் நீங்க யார் ஜாதகத்துல என்ன நெகட்டிவ் இருந்தாலும் சரிங்க சார், அவங்கள அப்படியே பாசிட்டிவ் தாட்க்கு மாத்திடுறீங்க சார். மாத்திட்டு அதுக்கு சொல்யூஷன் சொல்றீங்க. நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் தீருதோ இல்லையோ, பட் அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றதுக்கு உண்டான ஒரு இதை கொடுத்துட்றீங்க சார். இப்போ நானே ஒரு ப்ராப்ளத்துக்காக தான் வந்து உங்ககிட்ட வந்து ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷன் பார்த்தேன். எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்து இன்னும் 100% இதாகல சார். பட் அதை ஃபேஸ் பண்றதுக்கு உண்டான ஒரு மன தைரியம் அதெல்லாம் வந்துருச்சுங்க சார். அப்புறம் அதுக்காக தான் நம்ம யூடியூப்ல அப்படியே இந்த இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப அது மேல ஒரு அட்டாச்மெண்ட் ஆகி அப்புறம் கிளாஸ் வரைக்கும் வந்துருச்சுங்க சார். அது
இது மறுபடியும் இன்னும் கண்டினியூ ஆகணும். நீங்களும் இன்னும் நிறைய பேருக்கு எல்லாம் சொல்லி தரணும் சார். நிறைய பேருக்கு இந்த மாதிரி பரிகாரங்கள் இதெல்லாம் சொல்லி அவங்க வாழ்க்கையில எல்லாரும் முன்னேறதுக்கு வந்து ஒரு இதா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் கடவுளை வேண்டிக்கிறேங்க சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேடம், மகிழ்ச்சி. நீங்க இபில ஒர்க் பண்ற மேடம் தானே? ஆமாங்க சார், கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்க சார். ஓகே 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 சார், கேட்டதா சொல்லுங்க. நீங்க ஃபேமிலிக்கே ஜாதகம் பார்த்தீங்க, நீங்க நல்லா ஞாபகம் இருக்கு. ரொம்ப சந்தோஷம் மேடம். அதாவது நீங்க வேற ஒரு துறையில கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாலும் ஜோதிடத்தின் மேல கொண்ட பட்டுதல் காரணமா நீங்க கத்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். உயர்ந்த பதவியில் இருந்தாலும் ஜோதிடத்தால நம்ம நிறைய விஷயங்களை சக்சஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா நம்ம கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய டாக்டர்ஸ் படிச்சிருக்காங்க, நிறைய லாயர்ஸ் படிச்சிருக்காங்க. எல்லாருமே அவங்களுடைய தேவைகள் பூர்த்தி பண்ணிக்கணும், இந்த ஜோதிடத்தை பயன்படுத்தி தன்னுடைய துறையில நிறைய சக்சஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக படிச்சிருக்காங்க. ஸோ நீங்க படிச்சதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் மேடம். வாழ்த்துக்கள். நீங்க தொடர்ந்து நிறைய கிளாஸஸ் படிங்க, அஸ்ட்ராலஜியை வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகள் மேடம். கண்டிப்பாங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. மதிவானன் சார். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் சேலத்துல இருந்து பேசுறேன் சார். நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். நான் அஸ்ட்ராலஜர்னு சொல்லியிருக்கேன் சார். சரிங்க சார். நான் படிச்சது எல்லாமே கேபி சிஸ்டம் தான் படிச்சுட்டு போயிட்டு இருந்தேன் சார். இப்ப திதியோகம் இதை நம்ம ஏன்டா அவாய்ட் பண்ணுங்கிற மாதிரி நீங்க நடத்துனதுக்கு அப்புறம் தான் தெரியுது. இதை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு நம்ம அதாவது கேபி சிஸ்டத்துல பலன் சொன்னாலும் இப்படி ஒரு ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்காம இருந்தது ஒரு பெரிய தப்புங்கிறது இப்ப தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். நான் ரொம்ப நல்லா ஆணித்தரமா நல்லா நடத்திருந்தீங்க சார். ஓகே சார். 10 நாள் கிளாஸ் சொல்லியிருந்தீங்க. ஏறக்குறைய 16-17 வீடியோ அனுப்பிட்டீங்க சார். ஓகே சார். ஓகே. ஆனா இவ்வளவு நாள் இவ்வளவு டெவலப் பண்ணி நடத்துவீங்க நாங்க எதிர்பார்க்கவே இல்லைங்க சார். நிறைய விஷயம் கிடைச்சது. ஓகே சார். இன்னும் நிறைய கத்துக்கணுங்கிற மாதிரி ஒரு ஆர்வத்தை தூண்டி இருக்குங்க சார். சரிங்க சார். ரொம்ப நல்ல கிளாஸுங்க சார். நீங்க இவ்வளவு நாள் அதுவும் இவ்வளவு பொறுமையா உங்ககிட்ட பிடிச்சதே வந்து நான் வந்து இப்ப வீடியோல பாத்துக்கிட்டு இருந்தாலும் அவங்க எழுத்தாப்புல மற்றவங்க வந்து இந்த இறைச்சல்லாம் உண்டு பண்ணும்போது எனக்கே இங்க எரிச்சலா இருக்கும். ஆனா இருந்தாலும் அதெல்லாம் பொறுமையா உங்ககிட்ட பொறுமையை நிறைய கத்துக்கிட்டேன் சார் நான் உண்மையிலே. ஓகே சார். மியூட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுத்து உண்மையிலே அதாவது சில பேர்கிட்ட இருக்கிற கெட்டதை விட்டுட்டு நல்லதை கத்துக்கணும்னு சொல்லுவாங்க. உங்ககிட்ட நான் அதை கத்துக்கிட்டேன் சார். கண்டிப்பா பொறுமைங்கிறது எவ்வளவு முக்கியங்கிறத கண்டிப்பா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார். கண்டிப்பா சார். பொறுமை இருப்பவர் பூமி ஆழ்வார் அப்படிங்கிற ஒரு பழமொழியே இருக்கு. அந்த விஷயம் வந்து எனக்கு சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்துருச்சு சார். அந்த பழக்கம் அது எங்க அம்மா கிட்ட இருந்து வந்து ஒரு குட் ஹாபிட். ஆனா கண்டிப்பா இது ஜோசியருக்கு கண்டிப்பா தேவை சார். கண்டிப்பாங்க. அது சில பேர் உள்ளுக்குள்ள இன்டர்ஃபியர் ஆகி திடீர்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதையெல்லாம் பொறுமையா இருந்து ஹேண்டில் பண்ணி கரெக்டா சொல்லி கொடுத்தீங்க சார். ரொம்ப நல்ல கிளாஸ்ங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அதாவது ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா முறைகளுமே நம்ம அவாய்ட் பண்ணவே கூடாது சார். அதாவது ஜோதிடத்துல இன்னைக்கு ஏகப்பட்ட முறைகள் இருக்கு. எல்லா முறைகளுமே நமக்கு தேவை. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ மருத்துவத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அலோபதி, சித்தா, ஆயுர்வேதா, பிசியோதெரபி இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்துக்கு கண்டிப்பா உதவும். அந்த மாதிரி இன்னும் எத்தனை முறைகள் வந்தாலும் ஜோதிடத்துல அடிப்படை மாற போறது இல்லை. 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகம் தான். அதை அடிப்படையா வச்சுதான் எல்லா முறைகளும் வரப்போகுது. அப்ப எந்த முறை வந்தாலும் அந்த முறையை விடக்கூடாது, அந்த முறையை படிச்சுக்கணும். ஏன் அப்படின்னா அந்த முறைகள் இருந்தும் ஏதாவது ஒரு விஷயத்த ரிசல்ட்டை நம்ம எடுக்க முடியும். சில சால்வ் பண்ண முடியாத ஜாதகங்கள் இருக்கும். அந்த ஜாதகத்திற்கு இந்த புது முறையால ஒரு ரிசல்ட் கிடைக்கும். அதனால அந்த தேடல் இருக்கிறவங்க எப்பயுமே வந்து எந்த முறையும் விடாம தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பா நமக்கு அதுல இருந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும். என்னுடைய பழக்கம் அப்படிதான். நான் எந்த ஒரு புதுமுறை வந்தாலும் உடனே படிச்சிருவேன், அதை உடனே ரிசர்ச் பண்ணுவேன். அது எந்த அளவுக்கு நமக்கு பர்ஃபெக்டா ரிசல்ட் கொடுக்குதுங்கிறது எடுத்துருவேன். ஸோ அந்த வகையில திதியோக கரணம் முடக்குங்கிறது பர்ஃபெக்டா 200% ரிசல்ட் கொடுக்கும். அதை தாராளமா நீங்க தைரியமா எல்லாருமே பயன்படுத்தலாம். எல்லா ஜாதகம் அப்ளை பண்ணுங்க, கண்டிப்பா ரிசல்ட் கிடைக்கும். உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் சார். நீங்க நிறைய பேருக்கு கைட் பண்ணணும், அதுக்கான என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றிங்க சார். சார் அப்புறம் அந்த உங்க நேம் வந்து தினேஷ்னு தெரியுது. நம்ம வழக்கமா யூடியூப்ல ஆஸ்ட்ரோ வல்லரசு தினேஷ் ராஜான்னு போடுறீங்க. அது என்ன நியூமராலஜிக்காக நீங்க பேரை மாத்திக்கிட்டீங்களா என்னன்னு கொஞ்சம் அதை பத்தி ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க சார். அடுத்தது திருச்செந்தூர் ஐயப்பன் போன கோயில் அது இதெல்லாம் வந்து கர்ணநாதனா வரும்பொழுது இப்ப நீங்க திருச்செந்தூர்லாம் போயிருப்பீங்க.
இப்ப அங்கெல்லாம் ஓகே சார். சகஸ்ரநாம பூஜையெல்லாம் பண்ண முடியுமா சார்? அலோவ் பண்றாங்களா? ஏன்னா பெரிய கோயிலா இருக்குது. அங்கெல்லாம் ஒரு 1008 மந்திரம் சொல்ற வரைக்கும் பொறுமையா இருக்கிறாங்களா? விடுவாங்களா நம்மள? ஒரு டவுட்டா இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். சார் அதாவது என்னுடைய பெயர் வந்து இப்படி மாறினதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, என்னுடைய கருணாநாதன் கோயிலுக்கு போகும்போது ஜேஷ்டாதேவி அம்பாள் தான் அதுக்கு காரணம். ஜேஷ்டாதேவி அம்பாள் முன்னாடி நான் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும் பொழுது எனக்கு பேர் மாத்தணும், தினேஷ்ங்கிற பேர் மட்டும் இருந்தா சக்சஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறது நிறைய ஜோதிடர்கள், என்னுடைய சீனியர்ஸ், என்னுடைய நண்பர்களும் சொன்னாங்க. சரி நம்ம பெயரை மாத்தலாம், அதுக்கான ஒரு காலகட்டம் வரும்னு சொல்லிட்டு நான் ஜேஷ்டாதேவி அம்பாள் முன்னாடி உட்காந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும்போது அங்க வந்து ஒரு சித்தர் மாதிரி எடுத்துக்கலாம், இல்ல அது ஒரு எனக்கு கடவுள் அனுப்புனா ஒரு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடிய வந்த நபராக கூட எடுத்துக்கலாம். ஒரு ஜோதிடர், அவருக்கு வந்து கண்ணு தெரியாது ஆக்சுவலி, சரிங்களா? அவர் அந்த கோயிலுக்கு வந்திருந்தார். வந்திருக்கும் போது ரொம்ப வயசுல மூத்தவரா இருக்காருன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். ஆசீர்வாதம் வாங்கும்போது என்னப்பா பண்றேன்னு கேட்டாரு. நானும் ஜோசியர் தான் அப்படின்னு சொன்னேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப ஜோசியர், சின்ன வயசுல ஜோசியரா வந்திருக்க, ரொம்ப சந்தோஷம், நல்லா படிப்பேன் ஆசீர்வாதம் பண்ணிட்டு உன் பேரை மாத்தினா நீ இன்னும் பெரிய ஆளாவ அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எனக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. நாம என்ன பெயர் பண்ணிட்டு இருந்தோமோ அதுக்கான விடை இவர் மூலியமா ஜேஷ்டாதேவி அம்பாள் கொடுக்குறாங்கன்னு நினைச்சுக்கிட்டேன். அப்ப அவர் என்ன சொன்னாருன்னா, உன் பேர் வந்து வீல ஆரம்பிக்கிற மாதிரி உன் பேரை வச்சுக்கோ, ரொம்ப அருமையா உன்னுடைய வாழ்க்கை மாறிடும், அது கண்டிப்பா உனக்கு நடக்க போகுது சீக்கிரமா அப்படின்னாரு. அவர் வந்து ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டு போயிட்டாரு, வீல ஆரம்பிக்கிற மாதிரியான பேர் அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே, இந்த பேர் நமக்கு மாத்திக்கலாம், ஏதோ ஒரு பேரை போடுவோம் மாத்துவோம் அப்படின்னு சொல்லி மைண்ட்ல நினைச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த இன்சிடென்ட் நடந்த ஒரு 2 மாசத்துக்குள்ள என்னுடைய ஜோதிட நண்பர் ஒருத்தர் வந்து அவர் பிரசனம் பார்ப்பாரு. அவருடைய பெயர் பாத்தீங்கன்னா குமரன் சொல்லிட்டு மதுரையில இருக்கார், குமரன் ஜின்னு சொல்லிட்டு. அவர் பிரசன்ன வித்தகர் அவர் ஆக்சுவலி. அவர் வந்து என்ன பண்ணாருன்னா, எனக்கு திடீர்னு ஒரு ஃபங்க்ஷன்ல எனக்கு பிரசனத்துல ஒரு பேர் தோணுது தினேஷ், அந்த பேரை நீ வச்சுக்கோ அப்படின்னாரு. அது திடீர்னு சொன்னார், அவர் டக்குன்னு மனசுக்கு தோணுச்சு. வல்லரசு தினேஷ் ராஜான்னு உன் பேருக்கு முன்னாடியும் பின்னாடியும் இந்த பேரை ஆட் பண்ணிக்கணும், நடுவில் உன் பேர் இருக்கட்டும் அப்படின்னாரு. அந்த பேரை யூஸ் பண்ண ஆரம்பிச்ச இதுல இருந்தே நமக்கு நல்ல ஒரு வளர்ச்சி வந்துக்கிட்டு தான் சார் இருக்கு. அதை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னா, அவர் சொன்னோன்னே ஏன் ஏத்துக்கிட்டது காரணம், எனக்கு அந்த ஜேஷ்டாதேவி கோயில்ல அங்க ஒரு அருள்வாக்கு மாதிரி கிடைச்சது, வீங்கிற ஆரம்பிக்கிற பேர். ஸோ அவங்க சொன்னது இவருக்கு தெரியாது, ஆனா இவரா பிரசனத்துல வந்துச்சு. அதனால இந்த ஜேஷ்டாதேவி அம்பாலே எனக்கு இந்த பேரை கொடுத்துருக்காங்கன்னு நினைச்சு இந்த பேரை நான் பயன்படுத்திட்டு இருக்கேன் சார். இதுதான் அதுக்கான காரணம் சார். இந்த பேரோட மீனிங் பாத்தீங்கன்னா, வல்லரசு அப்படிங்கிறது சுப்ரீம் பவர்னு அர்த்தம், சரிங்களா? வல்லரசு நாடுகள்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வல்லரசுங்கிறது சுப்ரீம் பவர்னு அர்த்தம். அப்ப ஒரு மனிதன் அதுக்கு இந்த பேரை வச்சிருக்கும் போது என்ன ஆகும், அவங்களுக்கு சுப்ரீம் பவர் கிடைக்கும். ஸோ ஒரு ஜோதிடத்துல நம்ம ஒரு சுப்ரீமா வரணும். இப்போ வந்து கோர்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுக்குள்ளே கோர்ட் ஏதுங்க, சுப்ரீம் கோர்ட் தான் பெருசு. சுப்ரீம் கோர்ட்னாலே சுப்ரீம்னாலே பெருசுன்னு அர்த்தம், அதுதான் உயர்வான நிலைன்னு அர்த்தம். ஸோ அந்த பேர் நமக்கு கிடைச்சிருக்கிறதுனால அதை நான் அப்படின்னு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன் சார். இதுதான் என்னோட நேமோட ஹிஸ்டரி. ஓகேங்களா சார்? பெரிய கோயில் பத்தி கேட்டிருந்தேன். இன்னொன்னு, இந்த பெரிய கோயில்கள் அப்படிங்கிற விஷயத்துல பொறுத்த வரைக்கும் சார், அந்த கோயில்ல நமக்கு ஐயருக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கோயிலுடைய மூலஸ்தானத்துல இருந்து சகஸ்திர நாமார்ச்சனை பண்ண மாட்டாங்க, ஏன்னா அது பண்றதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனா அபிஷேகம் பண்ணிடுவாங்க. பழனியா இருந்தாலும் சரி, திருச்செந்தூரா இருந்தாலும் அங்க நம்மளை உட்கார வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க. சகஸ்திர நாமம் வந்து உற்சவர்னு இருப்பாங்க இல்லைங்களா, எல்லா சாமிக்கும் மூலஸ்தானத்துக்கு உற்சவர்னு இருப்பாங்க, அந்த உற்சவர்கிட்ட நிக்க வச்சு நமக்கு சகஸ்திர நாமார்ச்சனை பண்ணுவாங்க. அதுக்கு நமக்கு பர்சனலா அந்த ஐயர் தெரிஞ்சிருக்கணும். நான் ஒவ்வொருத்தரோட ஐயர் நம்பரை டேட்டாஸ் வச்சிருக்கேன், அதை நான் குரூப்ல போடுறேன். அதுல முடிஞ்ச அளவுக்கு எந்தெந்த டெம்பிள்ஸ் இருக்கோ அந்த டெம்பிளுக்கு கால் பண்ணி பேசி நீங்க அரேஞ்ச் பண்ணி பண்ணிக்கலாம் சார். சரிங்க சார், ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ. வேற ஏதாவது ஜோதிடர்களுக்காக ஏதாவது ஸ்பெஷல் டூர் அரேஞ்ச் பண்ணா எங்களுக்கு கொஞ்சம் இன்டிமேட் பண்ணுங்க சார், உங்க கூட சேர்ந்து நாங்க பயணிக்கணும்னு நினைக்கிறோம். அது எல்லா கிளாஸ்லயும் கேட்கிற ஒரு விஷயம் தான் சார். இப்போ ரொம்ப ஷெட்யூல் ரொம்ப டைட்டா இருக்கிறதுனாலதான் இன்னும் அதை பத்தி பிளான் பண்ணாம இருக்கேன். நான் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா டூர் சுத்துறதுக்கு ரொம்ப விருப்பமான ஒரு ஆள் தான். நான் ஒரு மாசத்துல கார்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2000-3000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு வெளியில டூர் சுத்துறதுன்னா ரொம்ப பிடிக்கும். லக்னாதிபதி 12 இருக்கு எனக்கு. கண்டிப்பா ஒரு நாள் அரேஞ்ச் பண்றோம் சார். அது அரேஞ்ச் பண்ணா ஒரு 5-6 பஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. கண்டிப்பா தகவல் கொடுக்குறேன் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். பிருந்தா மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். நான் வந்து எனக்கு ஜோசியை பத்தி ஒன்றும் தெரியாது சார், பேசிக்லாம் எதுவும் தெரியாது. நான் உங்கள்கிட்ட யூடியூப்பை பார்த்து தான் ஜாதகம் பார்க்க வந்திருந்தேன் சார், நானும் என் தம்பியும். நிறைய பேர் நான் ஜோசியம் பார்த்துருக்கேங்க சார் நான். ஆனா வந்து
இந்த மாதிரி ஏதாவது ஒரு கெட்ட நேரம்னா அப்படி கெட்ட நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வரி சொல்லிட்டு மூடி வச்சுக்குவாங்க நோட்டை. நான் பல பேர்கிட்ட ஓகே பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஒரு டஃப்பான சுச்சுவேஷன்ல தான் வந்தோம் உங்கள்கிட்ட. நீங்க வந்து சரிங்க இந்த கரணம், யோகி, திதி அந்த மாதிரி எங்க 2 பேத்துக்குமே எழுதி கொடுத்தீங்க. நீங்க போயிட்டு சரிங்க வாங்கன்னு சொல்லிட்டு. நீங்க சொல்றத பார்த்தோன்னே எனக்கு ஜாதகம் அது மேல ரொம்ப ஆர்வம் எப்பவுமே ரொம்ப நாளாவே இருந்துட்டு தான் இருந்தது. நீங்க சொல்லும் போது உங்கள்கிட்ட படிக்கணும்னு ஒரு ஆசை வந்ததுங்க சார். அதனால சரிங்க உங்கள்கிட்ட இது பண்ணி நீங்க ரொம்ப ரொம்ப பொறுமையா சொல்லி கொடுத்தீங்க சார். சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லி தர மாதிரி. நீங்க தான் ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட தான் நான் கத்துக்கிறேன். சின்ன பிள்ளைங்களாம் சரிங்க எழுதிட்டாங்களா அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் சாருங்களாம் அழைப்பாங்க. அந்த மாதிரி நீங்க எழுதிட்டீங்களா, நோட் பண்ணிட்டீங்களான்னு கேட்டு கேட்டு அழைப்பீங்க சார். ரொம்ப பொறுமையா எல்லாத்துக்கும் ஓகேங்க புரியும். அதான் எனக்கு பேசிக்கே தெரியாது. எனக்கே புரியுற அளவுக்கு என் குடும்பத்துக்கு பக்கத்துல யாராவது தெரிஞ்சவங்களுக்குலாம் இந்த யோகி, இந்த அவயோகி இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லி அவங்களுக்கும் நல்லது பண்ற வாய்ப்பு எனக்கு அந்த அளவுக்கு எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குங்க சார். அந்த அளவுக்கு என்னால கண்டிப்பா கத்துக்க கண்டிப்பா முடிஞ்சது கண்டிப்பாங்க உங்களால. இன்னும் பேசிக்ல இருந்து நான் உங்கள்கிட்ட கத்துக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேங்க சார். கண்டிப்பா கத்துப்பேங்க சார். நீங்க ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தீங்க சார். வாழ்க ரொம்ப வளமுடன். சந்தோஷங்க நிறைய பேத்துக்கு ரொம்ப நீங்க சொல்லி சந்தோஷம் கொடுங்க மேடம் சார். உங்கள்கிட்ட இருக்கிறது எல்லாமே நீங்க வந்து ஒளிவு மறைவு இல்லாம எல்லாத்துக்குமே அள்ளி கொடுக்குறீங்க. பிடிஎஃப்ல இருந்து கண்டிப்பா என்னென்ன தகவல் தெரியுதோ எல்லாமே எல்லாருமே அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க சார். நீங்க ரொம்ப நல்ல மனுஷன் கண்டிப்பா சார். நீங்க நல்லா இருக்கணும். இதே மாதிரி எல்லாத்துக்கும் செய்யுங்க சார். தேங்க்யூ சார். நீங்க கண்டிப்பா மேடம் உருவாக்குறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் சார். ஆன்லைன் டிவிக்கு என்னோட நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ தேங்க்யூ மச். மேடம் தேங்க்யூ மேடம் தேங்க்யூ. அதாவது மேடம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, எதுவுமே ஒளிவு மறைவு இல்லாம கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு. லைஃப்ல ஒரு கான்செப்ட் எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. வாழ்க்கையில உங்களுக்கு எல்லாமே கிடைக்கணும்னா நீங்க எல்லாருக்குமே நிறைய கொடுக்க ஆரம்பிக்கும். ஆஸ் பர் யூனிவர்சல் அப்படி கொடுத்தால் தான் கிடைக்கும். அதுதான் கிவிங் அண்ட் ரிசீவிங் கான்செப்ட். உங்களுக்கு பணம் வேணும்னா நீங்க பணத்தை 4 பேருக்கு தள்ளி கொடுக்கணும். உங்களுக்கு வீடு வேணும்னா யாருக்காவது வந்து வீடு கட்டுறதுக்கு உதவி செய்யணும். உங்களுக்கு கார் வாங்கணும்னா கார் வாங்குறதுக்கு உதவி செய்யணும். அப்போ உங்களுக்கு என்ன தேவையோ அதை மற்றவங்களுக்கு நீங்க செய்யணும். இதை செஞ்சுட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து கண்டிப்பா நடக்கும். நான் கத்துக்கிட்டதை நான் மட்டும் வச்சுக்கிட்டா நான் மட்டும் தான் பயன்பெற முடியும். பட் எனக்கு அதுக்கு மேல எதுவுமே கத்துக்கக்கூடிய சூழலை இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுக்காது. நான் கொடுக்க என்னுடைய நண்பர்களே எல்லாருமே கேட்குறாங்க, எப்படி தினேஷ் உன்னால மட்டும் வகுப்பு போட்டுக்கிட்டே இருக்க முடியுது? ஒரு வகுப்பு முடிச்சோடனே அடுத்த வகுப்பு நீ அனௌன்ஸ் பண்ற, அப்படி எவ்வளவு விஷயம் தான் நீ வச்சிருக்க? இவ்வளோ வகுப்புகளை உன்னால எப்படி எடுக்க முடியுது, ஹேண்டில் பண்ண முடியுது, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அட்மிஷன் பண்ண வைக்க முடியுது, எல்லாரையும் எப்படி நடத்தி ஒரு மேனேஜ் பண்ணி கொண்டு போக முடியுது? எங்களால மாசத்துக்கு ஒரு வகுப்பு எடுக்கிறதுக்கே எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா நீ மாசத்துக்கு 4 வகுப்பு எடுக்கிற, விடாம எடுத்துக்கிட்டு இருக்க, இன்னும் எத்தனை சப்ஜெக்ட் தான் வச்சிருக்கேன்னு கேட்பாங்க. சும்மா கிண்டலும் பண்ணுவாங்க. இது என்ன காரணம்னா, எனக்கு ஒரு வகுப்பு முடிச்சோடனே இன்னொரு வகுப்பை பத்தி ஏதாவது ஒரு நாலேஜ் என் மைண்ட்ல வரும். அந்த பிரபஞ்சம் வந்து எனக்கு யார் மூலியமாவது கொண்டு வந்து அந்த தகவலை கொடுக்கும். ஸோ அது மேல எனக்கு நம்பிக்கை இருக்கிறனால தான் நான் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இது கண்டிப்பா கொடுப்பேன். இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுக்க வைக்கும். அதுக்கு நான் பிரபஞ்சத்துக்கும் கடமைப்பட்டிருக்கேன், உங்களுக்கும் கடமைப்பட்டிருக்கேன். நீங்களும் நீங்க கத்துக்கிட்ட விஷயத்த 4 பேருக்கு சொல்லிக் கொடுங்க. நான் ஏற்கனவே கிளாஸ்ல சொன்ன மாதிரி உங்களுடைய சந்ததிகளுக்கு சொல்லிக் கொடுங்க. உங்களோட குழந்தைங்களுக்கோ, உங்களோட அண்ணன் குழந்தைகளுக்கு, தம்பி குழந்தைங்க, உங்களுடைய சொந்தக்கார குழந்தைங்க, பக்கத்து வீட்டு குழந்தைங்க, இப்போ ஒரு நல்ல விஷயங்களை வந்து பக்கத்து வீட்டு குழந்தைங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்குறீங்க. நல்ல பண்புகள், எப்படி உடம்ப சுத்தமா வச்சுக்கணும், எப்படி எல்லார்ட்டையும் அன்பா பேசணும், எப்படி ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி நல்ல பண்புகள் மாதிரி இந்த ஜோதிடத்தையும் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கலாம். 9 கிரகத்தை ஃபர்ஸ்ட் அடிப்படையாக சொல்லிக் கொடுங்க. அடிப்படை தன்மைகள் என்ன, நம்மளை எப்படி சேவ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு குருவா மாறிட முடியும். அதனால இந்த பிரபஞ்ச விதிகளை கொஞ்சம் எல்லாருமே பயன்படுத்துங்க. சரிங்களா? நன்றி மேடம். என்னுடைய தேங்க்யூ மனமார்ந்த ஸோ மச் சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சிசுபாலன் சார். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? இறைவன் அருள்ல நல்லா இருக்கேன் சார். ஓகே சார். இதுதான் சார், நீங்க இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் அந்த இறைவன் எல்லாமே உங்களோட பேரை ஒண்ணுமே சொல்லாம நான் சில பேர் எல்லாமே நான் தான் எல்லாமே பேசிக்குவாங்க. ஆனா நீங்க வந்து எல்லாமே இறைவன்கிட்டே சேர்க்கறதுனாலதான் நீங்க இந்த பெரிய இந்த அளவுக்கு வந்து நீங்க வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு வர்றீங்க. ஓகே. நான் இப்ப மலேசியாலேருந்து இந்த மாதிரிலாம் கத்துக்க முடியுமா, இப்படிலாம் இருக்க முடியுமான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு ஜோதிடம் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதுன்னா, ஓகே நம்மளுக்கு ஒரு பிரச்சனையா, சரி யாராவது ஒரு ஜோதி திடீர்னு எங்கேயாவது சொல்லுவாங்க, இந்த இடத்துல ஒரு இடத்துல இருக்கு, போய் பாரு, செக் பண்ணி, அவங்க நல்லா சொல்றாங்கன்னு. அங்க போய் பார்ப்போம். அவங்க சொல்லுவாங்க, ஒவ்வொரு 9 வாரத்துக்கு விளக்கு போடுங்க, இங்க போடுங்க, அது செய்யுங்க, இது செய்யுங்க, அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க மட்டும்தான் இந்த வாழ்வில் பரிகாரம் இந்த மாதிரிலாம் ஒரு விஷயத்த வந்து நீங்க சொல்லி கொடுத்தீங்க. அதை வந்து நான் யூடியூப்ல எல்லாம் பார்த்தேன். சரி, என்னதான் வாழ்வில் பரிகாரம், நம்ம வந்து
இதெல்லாம் கேள்விப்படலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து எனக்குள்ள ஒரு தூண்டுதல் வந்துச்சு. அப்புறம் உங்ககிட்ட வந்து 1 by 1 உங்ககிட்ட ஒரு செஷன் வந்து உங்ககிட்ட செக் பண்ணேன் என்னோட இது. அங்கேருந்து சரி அடுத்தது வந்து டக்குன்னு கொஞ்ச நாளே உங்களுக்கு இந்த மாதிரி கரணம், திதி, யோக, கரணம்னு வச்சு சரி நம்ம ட்ரை பண்ணுவோம் இந்த கிளாஸ். நம்மளுக்கு எனக்கு ஜோதிட பத்தி ரொம்ப பெரிய அளவு தெரியாது. ஆனா இடையில கொஞ்ச நாளா ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இதெல்லாம் என்ன, இது ஏன் இப்படி சொல்றாங்க, இது ஏன் அப்படி சொல்றாங்கன்னு. ஆனா இந்த கிளாஸ்ல வந்து எனக்கு நீங்க தான் நீங்க மத்தவங்க சொன்ன மாதிரி நீங்க தான் என்னோட குரு. எனக்குன்னு ஒரு குரு தேடிக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு குரு வேணும், எனக்கு யாராவது அந்த கடுப்பு நம்மளுக்கு ஒரு குரு அமைஞ்சாதான் நம்மளுக்கு வந்து அந்த விஷயம் நிறைய தெரிய வரும், நிறைய நாலேஜ் கிடைக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு இது இருந்துச்சு. எனக்கு நீங்க கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். என்ன சொல்றேன்னு தெரியல, எனக்கு வார்த்தைகளே இல்லை எனக்கு சொல்றதுக்கு. இன்னொன்னு என்னன்னா, நான் என்ன செஞ்சேன்னா இந்த கிளாஸ்ல உங்க கூட இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணி இந்த கிளாஸ்ல இருந்து மலேசியால எத்தனை பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னு நான் பார்த்தேன். மலேசியால இருந்து வந்து ஒரு 4-5 பேர் இருந்தாங்க. 5 பேருக்கும் நான் கால் பண்ணேன். இந்த 5 பேருக்கும் நான் கால் பண்ணி இந்த 5 பேருக்கும் நாங்க 5 பேர். ஆனா அதுல ஒருத்தங்க நேத்து தான் பார்த்தேன், குவாந்தான்ல இருந்து ஒருத்தவங்க கூப்பிட்டுருக்காங்க. பஹாங், இங்க மலேசியால அவங்க ஒரு ஸ்டேட்ல இருக்காங்க பஹாங் வந்து. அவங்க பேர் ராணின்னு நேத்து நீங்க சொன்னீங்க. அப்ப அவங்கள நான் ஒன்றும் தொடர்பு கொள்ளல. ஆனா கண்டிப்பா கூட சேர்த்து தொடர்பு கொள்ளுவேன். மத்தவங்க எல்லாத்தையுமே ஒரு குரூப் மாதிரி ஃபார்ம் பண்ணி நாங்க எங்களுக்குள்ள ஒரு குரூப். இப்ப எனிதிங் எங்களுக்குள்ள விளங்கலைன்னா நான் சொன்ன அவங்கள்ட்ட எல்லாத்தையும் பேசிட்டு நம்மளுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம வந்து ஷேர் பண்ணிக்குவோம். திடீர்னு எனக்கு விளங்காத விஷயம் உங்களுக்கு விளங்கும், உங்களுக்கு தெரியாத விஷயம் மேபி எனக்கு தெரியலாம். யாராவது கிளாஸ் மிஸ் பண்ணிட்டா கூட சார் நேற்று இப்படித்தான் சொன்னாரு இப்படிதான் சொன்னாருன்னு சொல்லிட்டு நாங்க எங்களுக்குள்ளே ஷேர் பண்ணிக்குவோம் நாலேஜ வந்து. அப்ப இந்த மாதிரி ஒரு தகவல் பரிமாறனால நிறைய விஷயம் நடந்துச்சு சார். நான் உண்மையிலேயே சொல்றேன், இந்த பிரபஞ்சத்துக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். உங்களை வந்து எனக்கு ஒரு குருவா கிடைச்சதுக்கும். இன்னொருல வந்து குறிப்பா வந்து இந்த குரூப்ல வந்து மிஸ்டர் நவீனுக்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லணும். அவரு வந்து அவரோட சிரமம் பாராம நோட்ஸ் எல்லாம் எடுத்து எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணதுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் அந்த விஷயம் வந்து. அப்புறம் இன்னொன்னு வந்து எனக்கு வந்து நான் தமிழ் ஸ்கூல் இல்லை, நான் இங்க எங்களோட நேஷனல் லாங்குவேஜ் அண்ட் இங்கிலீஷ் தான் நாங்க எங்களோட இது. ஆனா நீங்க சொல்றதெல்லாம் வந்து இங்கிலீஷ்ல எழுதி வச்சுக்கிட்டு அப்புறம் செக் பண்ணுவேன் இது எப்படி இருக்கு அந்த வார்த்தை நீங்க சொல்லும் போது சமயத்துல கொஞ்சம் சொல்லி டக்குன்னு சொன்னோன்னு எனக்கு கஷ்டமா இருக்கு எழுதுறதுக்கு. பட் எனிவே ஆனா எனக்கு வந்து நான் நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். அப்பயும் நான் நோட்ஸ் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன். நிறைய விஷயத்த நான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். இன்னும் நிறைய கோ த்ரூ பண்ணி இந்த கலையை வந்து இன்னும் வேற லெவலுக்கு கொண்டு போகணும். உங்களோட நீங்களும் சொன்னீங்க எனக்கு இந்த எஸ்ட்ரோலஜியை வந்து நீங்களும் செய்ய முடியும் பாலன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் இதை ஒரு மைல் ஸ்டோனா நினைச்சு நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு நான் இது பண்ணலாம்னு நினைக்கிறேன் சார். ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். நான் சொன்ன மாதிரியே நானும் அந்த பிளான்ல இருக்கேன். என்ன பிளான்னா, இப்போ மலேசியால இருக்கிறவங்களா இருக்கட்டும், சென்னையில இருக்கிறவங்களா இருக்கட்டும், இப்படி என்னுடைய ஒவ்வொரு வகுப்புல படிச்ச ஷஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் திதி, யோகம், கரணம், முடக்கு தரும் பலன்களும் வாழ்வியல் பரிகாரங்களும் மாபெரும் சிறப்பு வகுப்பு. உங்கள் ஜாதகப்படி திதி, யோகம், கரணத்தின் முழு சூட்சமங்களை பற்றி அறிய வேண்டுமா? எவ்வளவு செலவு செய்தும் பரிகாரம் செய்தும் பலன் இல்லையா? வாழ்க்கையை முடக்கி வைக்கும் முடக்கு தோஷத்திற்கு நிவர்த்தி வேண்டுமா? கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வாழ்வியல் பரிகாரம் செய்து வெற்றி பெற வேண்டுமா? மோசமான ஜாதகத்தை ஜெயிக்க வைக்கும் கரணத்தை பற்றி அறிய வேண்டுமா? நிறுவனர் மற்றும் கர்மா, DNA, மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர் திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் திதி, யோகம், கரணம், முடக்கு தரும் பலன்களும் வாழ்வியல் பரிகாரங்களும் மாபெரும் சிறப்பு வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். வகுப்பு தொடங்கும் நாள் 17/3/2025 திங்கட்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7 மணி வரை ஜூம் கிளாஸ். வகுப்பின் கால அளவு 15 நாட்கள். வகுப்பின் சிறப்பம்சங்கள்: நீங்கள் பிறந்த திதிகளின் சிறப்பு பலன்கள், திதி சூனிய தோஷத்தால் பாதிக்கப்படும் ராசி, பாவம், கிரகத்தின் அசுப பலன்களை பற்றி அறிதல், திதிகளில் எந்த காரியங்கள் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதை அறிதல், 30 திதிகள் வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை திதிகளுக்கான கோவில்கள், திதிகளின் நித்திய தேவதை, அதிதேவதை, ஸ்ரீ சக்கர வழிபாட்டு முறைகள் மற்றும் சிறப்பு கோவில்கள், திதிகளுக்கான வாழ்வியல், தாந்திரிகம், ரிவர்ஸ் தான தர்ம பரிகாரங்கள், நீங்கள் பிறந்த 27 நாம யோகங்களின் சிறப்பு பலன்கள்,
யோகியின் சிறப்புகள், அதை எப்படி இயக்கி வெற்றி பெற வேண்டும் என்பதை அறிதல், அவயோகியால் ஏற்படும் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளை பற்றி அறிதல், யோகத்தில் எந்த காரியங்கள் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதை அறிதல், யோகி அண்ட் அவயோகி கோவில்கள், 27 நாம யோகத்திற்கு சிறப்பு பரிகாரங்கள், 27 நாம யோகத்திற்கு மற்றும் யோகி அவயோகிக்கு வாழ்வியல், தாந்திரீகம், ரிவர்ஸ் தான தர்ம பரிகாரங்கள், நீங்கள் பிறந்த 11 கரணங்களுக்கு சிறப்பு பலன்கள், 11 கரணங்களின் விலங்குகள், அதிதேவதை கோவில்கள் பற்றி அறிதல், 11 கரணங்களின் விலங்குகள் சாப விமோசனம் பெற்ற சிறப்பு கோவில்கள், 11 கரண கோவில்களுக்கு யார் செல்லலாம் செல்லக்கூடாது, 11 கரணங்களின் ஜீவ சமாதிகள், நெய்வேத்தியம், மரங்கள், வாசனை திரவியம், திரைப்படங்கள், ரிங்டோன்ஸ், வங்கி விபரங்கள், செயல்பாடுகள், 11 கரணங்களுக்கு சிறப்பு பூஜை முறைகள், 11 கரணத்தில் எந்த காரியங்கள் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதை அறிதல், 11 கரணத்திற்கு வாழ்வியல், தாந்திரீகம், ரிவர்ஸ் தான தர்ம பரிகாரங்கள், ஜாதகத்தில் முடக்கு நட்சத்திரம், முடக்கு பாவம், முடக்கு கிரகம், முடக்கு ராசி பற்றி அறிதல், முடக்கு தோஷத்திற்கு கோவில்கள், அந்த கோவில்களுக்கு எப்போது போக வேண்டும், எந்த மாதிரியான பரிகார முறைகள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை அறிதல், முடக்கு தோஷத்தை நிவர்த்தி செய்ய வாழ்வியல், தாந்திரீகம், ரிவர்ஸ் தான தர்ம பரிகாரங்கள், ராசி கட்டம், தசாபுத்தி, கோச்சாரத்தில் திதி, யோகம், கரணம், முடக்கு தோஷம் எப்படி செயல்படுகிறது என்பதை கிரக வலிமை மூலம் அறிதல், ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்கள், ஜோதிட மாணவர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள், தொழில்முறை ஜோதிடர்கள் என அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு ஒரு ஜாதகத்தில் திதி, யோகம், கரணம் மற்றும் முடக்கு சம்பந்தமான விஷயங்களை 360 டிகிரி ஆராய்ச்சி செய்து பலன் எடுக்கலாம், பரிகாரமும் சொல்லலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒவ்வொரு நாள் வகுப்பின் ரெக்கார்டட் வீடியோ அனுப்பி வைக்கப்படும். இந்த வகுப்பின் முக்கியமான அம்சங்களுக்கு PDF வழங்கப்படும். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களின் ஜாதகங்கள் மற்றும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களின் ஜாதகங்கள் ஆராய்ச்சி செய்யப்படும். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் ஜோதிட ஆர்வலர்கள் எந்த ஜோதிட முறையை பின்பற்றினால் நல்ல பொருளாதாரத்தை ஈட்ட முடியும் என்பதை சிறப்பாக சொல்லித்தரப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு வகுப்பு கட்டணத்தில் 50% சலுகை உண்டு. முன்பதிவு அவசியம். முன்பதிவிற்கு செல் நம்பர் 9566837234 மற்றும் 9080066894. வரலைன்னா கூட அவங்களெல்லாம் ஒன்னா ஒரு நாள் சந்திக்கணும், அவங்க கூட ஒரு நாள் ஒரு டீ காஃபி சாப்பிடணும், ஒரு டிஃபன் சாப்பிடணும், நம்ம மாணவர்களோட ஒரு நாள் பயணிக்கணும் அப்படிங்கிற விருப்பம் எனக்கு ரொம்ப ரொம்ப நாளாவே இருந்துட்டு இருக்கு. அதுக்காக டேட்டாபேஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ சென்னை எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னையில ஒரு 50 மாணவர்கள் இருக்காங்கன்னா அவங்க எல்லாம் ஒரு இடத்துக்கு வர சொல்லி, ஒரு கோயிலுக்கு வர சொல்லி ஒரு நாள் சந்திக்கலாம். அந்த மாதிரி மலேசியா வரதுக்கான பிளானும் போயிட்டு இருக்கு. மேக்சிமம் 2023 ஜனவரியில நான் மலேசியால வந்து ஒரு மாசம் தங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். அது கூடிய சீக்கிரத்துல பிளான் நடக்கும். நான் வரும்போது கண்டிப்பா தகவல் கொடுக்குறேன். மலேசியால இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்டையும் சந்திக்கிறேன். சரிங்களா? ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப எதிர்பார்க்கிறேன் சார் இந்த விஷயத்த. கண்டிப்பாங்க. கண்டிப்பா பிளான் பண்ணியிருக்கோம். வரும்போது தகவல் கொடுப்பேன் சார். குரூப் வழியாவே தகவல் கொடுப்பேன். சரிங்களா? நன்றி சார். நன்றி குருஜி. நன்றி. வாழ்க வாழ்க. தேங்க்யூ. கல்பனா மேடம். சார் வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களாங்க சார்? நல்லா இருக்கேன் மேடம். ஏவன் அருள்ல எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதத்துல நல்லா இருக்கேன். ஓகே சார். சார் நான் ஆற்காடு பஞ்சாங்கம் வருது இல்லைங்களாங்க சார், அந்த ஊருங்க சார். ஆமாங்க மேடம், சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம் மேடம். கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். ஓகேங்க. நீங்க அந்த சொல்ற விதம் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதாவது இன்னைக்கு இந்த டாபிக் இதுல இருந்து இது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துன்னு போற விதம், அதாவது ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு விதமா அழகா எல்லாருக்குமே அது, அதாவது ஸ்பூன்ல எடுத்து ஊட்டி விட்ட மாதிரி இருந்தது அந்த விஷயங்கள்லாம். ரொம்ப நல்லா இருந்தது கிளாஸ் பண்ணும் போதும்.
சார் பெருநகர் எங்களுக்கு பக்கம் தான், நீங்க வரும்போது வரலாம் சார். ஆற்காடு அவசியம் வரலாம். நீங்க நிறைய ஆற்காடு பாஸ் பண்ணுவீங்கன்றது மட்டும் தெரியுது நீங்க சொல்லும் போது. ஆமா ஆமா மேடம், கண்டிப்பா. நான் வந்து நீங்க ஆக்சுவலி பெருநகர் வரும் அந்த ஆற்காடு. கோயில் நிறைய போயிருக்கோங்க சார். ஓகே ஓகே ஓகே. நீங்க ஜாதகம் பக்கம் வந்திருக்கீங்களா என்கிட்ட? இல்லைங்க சார், நான் வீட்டுல 6 வருஷமா பாத்துட்டு இருக்கேங்க சார் ஜாதகம். ஓ, வீட்ல பாத்துட்டு இருக்கீங்க. சரி சரி என்னோட மேடம். 6வது குரு ஆற்காடுல சார். கரெக்டா எந்த இடத்துல இருக்கீங்க நீங்க? கலவ ரோடுங்க சார், ஆற்காட்டுல கலவ ரோடு. இந்த ஆதிபராசக்தி காலேஜ் இருக்குங்களே, அது செய்யார் தாண்டி வந்ததுங்க சார். அதுல இருந்து இன்னும் உள்ள வரணும். ஓகே 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 ஓகே. நீங்க நான் வந்திருக்கேன் மேடம். நான் ஆக்சுவலி வந்துட்டு நான் எல்லா ஊர் சைடும் உள்ள வந்திருக்கேன். ஆற்காட்டுல இருந்து கலவை ரோடு வந்திருக்கேன். ஆரணில இருந்து திருநகர் போகும்போது கலவை வழியா வந்திருக்கேன். ஆற்காடு ரூட்ல இருந்தும் அந்த ராணிப்பேட்டை பைபாஸ்ல இருந்து ரைட் எடுத்து வந்திருக்கோம். நேரா காஞ்சிபுரம் போயும் வருவாங்க. நான் ஒவ்வொரு தடவையும் ஒரு ரூட்ல வருவேன் கோயிலுக்கு போகும்போது. ஓகே ஓகே. நீங்க ராணிப்பேட்ல இருந்து கலவ ரோட் சாரி பைபாஸ் போவீங்க இல்லைங்க சார்? ஆமாங்க ஆமாங்க. அந்த இடத்துல பெருமா கோயில் இருக்கும் பாருங்க, அதுல இருந்து பக்கம் தான் சார் நமக்கு. அப்படிங்களா? சரிங்க மேடம், ரொம்ப சந்தோஷம். ஒரு நாள் நான் வரேன். அங்க ராணிப்பேட்டையில A2B இருக்குங்களா, அங்கதான் காஃபி சாப்பிடுவேன் நான் வரும்போது. நான் வரேன். ஆமா ஆமாங்க. ஓகே ஓகே சார், அதுல இருந்து பக்கம் தான் சார் நமக்கு. அந்த பிரிட்ஜ் நீங்க கட் ஆகி போவீங்க இல்லைங்களா, பாலத்து பிரிட்ஜ். ஆமாங்க ஆமாங்க. அங்க இருந்து நமது பக்கம் தான் சார் வீடு. ஒரு நாள் கண்டிப்பா நான் வரும்போது ஒரு நாள் தகவல் கொடுக்குறேன் மேடம். வாங்க, நீங்களும் கோயிலுக்கு வாங்க. நானும் ஒரு தடவை அந்த பக்கம் வந்தா வரேன். அவசியம் சார், சொல்லுங்க சார். இப்ப கூட போன மாசம் கூட நாங்க போயிட்டு வந்தோம் சார் அங்க. அப்படிங்களா? சரி சரி. நான் இனிமேல் பெருநகர் போடும்போது குரூப்ல போடுறேங்க. இந்த நாள் அன்னைக்கு பெருநகர் கோயிலுக்கு போறேன்னு குரூப்ல இன்ஃபார்ம் பண்றேன். அப்ப பக்கத்துல இருக்கிற யாரா இருந்தாலும் வாங்க, கோயிலுக்கு வாங்க. சென்னையில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஆற்காடு வெள்ளூர் சைடு இருக்கிறவங்க எல்லாரும் யாரா இருந்தாலும் அந்த கோயிலுக்கு வாங்க. ஏன்னா அந்த கோயில்ல நான் போறப்ப அபிஷேகம் நடக்கும், எங்க சார்பா அபிஷேகம் நடக்கும். அப்ப எல்லா மாணவர்களும் வந்தீங்கன்னா உங்களுக்கும் அங்க அர்ச்சனை எல்லாமே பண்ற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கும். ஓகே சார், ரொம்ப சந்தோஷம் சார். ஆக்சுவலா நாங்க போன மாசம் போயிருந்தோம்னு சொன்னேன் இல்லைங்களா, அப்போ எங்க வீட்டுக்காரர் வந்து நீங்கன்னே சொன்னாரு. உங்களை மாதிரி ஒருத்தவங்க அங்க வந்திருந்தாங்க. அப்படிங்களா? சரி 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 சரிங்க. இல்ல சார் தான் வந்திருக்காரு பாரு. நாங்க இல்லங்க அவரு இல்லங்க அப்படின்னு கிட்டத்தட்ட உங்களை மாதிரியே இருந்தாங்க. அப்படிங்க மேடம், சரிங்க. நெக்ஸ்ட் டைம் போகும்போது நான் கண்டிப்பா தகவல் கொடுக்குறேன். அவசியம் அவசியம் சார். ஓகே சார், அங்க அபிஷேகமும் பண்ணிருக்கோம் சார் நாங்க. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அபிஷேகம் பண்ணி சகசாமம் இது பண்ணி எல்லாமே செஞ்சிருக்கோம். நிறைய பேருக்கு போதும் அங்க இது பண்ணி அனுப்பிச்சிருக்கேன் சார். நிறைய விஷயம் எனக்கு அங்க சக்சஸ்ஃபுல் ஆச்சு அந்த இடம். சரிங்க, வாங்க, தொடர்ந்து வாங்க. அந்த கோயில் ரொம்ப பவர்ஃபுல்லான கோயில். வாங்க, கண்டிப்பா வாங்க. ஓகே சார், ஓகே சார். நீங்க வரும்போது எனக்கு ஆற்காடு வரும்போது நீங்க சொல்லுங்க சார், நாங்க வரோம் சார். கண்டிப்பா தகவல் கொடுக்குறேங்க, கண்டிப்பா தகவல். ஓகே சார், ஓகே சார். ரொம்ப கிளாஸ் நல்லா இருந்துச்சு சார். ஆனா நான் திதியிலயும் கரணத்திலயும் இன்னும் கொஞ்சம் உங்ககிட்ட எதிர்பார்த்தேங்க சார். ஓகே ஓகே. இருக்குது, நான் ஓபனா சொன்னேன் சார் உங்ககிட்ட. இது வரைக்கும் இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன். இனிமேல் திதியிலயும் கரணத்திலயும் ஏதாவது புதுசா நான் ரிசர்ச் பண்ணேன்னா குரூப்ல போட்டு விடுறேன். சரிங்களா? ஓகே சார், ஓகே சார். ஓகே 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 ஓகே. थैंक यू. ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார், ரொம்ப சூப்பரா இருந்ததுங்க சார். थैंक यू மேடம், थैंक यू. ஓகே சார், அவசியம் வரலாம் சார் நீங்க ஆற்காடு. வரேங்க மேடம், கண்டிப்பா வரேன். ஆனா போர்டு எல்லாம் இல்லாமயே தான் சார் 6 வருஷமா நான் ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன். கண்டிப்பா மேடம். நான் ஜோதிடத்துக்குள்ள வந்து 6 வருஷமா நான் ஆபீஸே ஓபன் பண்ணல. நான் 7வது வருஷம் தான் ஆபீஸே ஓபன் பண்ணேன். சோ நமக்கு வந்து ஆபீஸோ போர்டோ முக்கியம் இல்ல. நம்மள வந்து 4 பேர் வாய் வார்த்தையால சொல்லணும், நல்லா சொல்றாரு, அதுதான் முக்கியம். ரொம்ப சந்தோஷம் மேடம். வீட்லயே தான் சார் பாக்குறோம். அவர் சீதாராமையர் சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க போடுறாங்க பஞ்சாங்க போறாங்க பாருங்க, அது பக்கத்து தெருவே தான் நான். அப்படிங்களா? சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க. நான் வரேங்க, கண்டிப்பா ஒரு நாள் வரேன். நீங்க அவசியம் இல்ல. ஆனா ஆபீஸ்ல இல்ல சார், நான் வீட்லயே சும்மா ஒரு இடத்துல ஒரு சேர் டேபிள் போடணும் உட்காந்து அப்படிதான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க அவசியம் வரணும் அந்த இடம். கண்டிப்பா வரேன். எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் சார். கண்டிப்பா வரேன் மேடம், கண்டிப்பா. ஓகே சார், ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. थैंक यू. நன்றி. மகேஷ் சார். ஹலோ சார். சார் வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் சார். உண்மையா அருமையான கிளாஸ் சார். நான் கிட்டத்தட்ட 25-30 வருஷமா ஜோசியம் பாக்குறேன். எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஒரு ஜோசியக்காரர் கண்டுபிடிச்சாரு. உனக்கு பிரச்சனை இருக்குப்பா, பிரச்சனை இருக்குப்பான்னு சொன்னாரு. கரெக்டா 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பிரச்சனைல மாட்டினா இன்னி வரைக்கும் நான் வெளியே வரல. 20 வருஷமா என் லைஃப், இப்ப 50 இயர்ஸ் ஆக போகுது எனக்கு. கரெக்டா அந்த 30 வயசுல பிரச்சனை மாட்டினா இது வரைக்கும் வர முடியல.
ஆனா நீங்க சூப்பரா இப்போ அந்த கரணம் திதி அதெல்லாம் பார்த்துட்டு சொல்றீங்க. இது வந்து நிறைய ஜோசிக்கார் யாருமே பண்ண மாட்டாங்க, தெரியல போல இருக்கு பாவம். அவங்களும் ட்ரை பண்றாங்க, அவங்களால பண்ண முடியல. நீங்க ஆராய்ச்சி பண்ணிருக்கீங்க. கடவுள் யாருக்கா ஒருத்தருக்கு தான் இதை போல அருள் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்க தொடர்ந்து இதுல நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய கண்டுபிடிச்சி சொல்லுங்க சார். உண்மையா சார் எனக்கு ஏன்றது இப்பதான் புரிஞ்சு. என் ஜாதகம் பார்க்கும்போது எல்லாமே கரெக்ட் ஆகுது. குரு தன்னோட வீட்டுல இருக்கு, சனி அவரோட வீட்டுல இருக்காரு, சுக்கிரன் அவங்க வீட்டுல இருக்காரு, ஓகே, சூரியன் 3ல இருக்காரு, எல்லாமே நல்லா இருக்குன்றாங்க. ஆனா ஏன் எனக்கு இவ்வளவு ப்ராப்ளம்? அப்படியே ஸ்டாக்னேஷன் ஆயிடுச்சு லைஃப். மேற்கொண்டு மேல போக முடியல, ஒரே இடத்துல அப்படியே நின்ன மாதிரியே இருந்து போச்சு, கிளியும் போகல, அப்படியே போச்சுன்றது எனக்கு புரியல. உங்க கிளாஸ்க்கு வந்த பிறகுதான் கொஞ்சம் ஓரளவு புரிஞ்சுது. ஆனா உங்களை நேர்ல வந்து பாக்கணும் சார். நான் நெக்ஸ்ட் வீக்ல கண்டிப்பா உங்களை வந்து பாக்குறதுக்கான என்ன வேலையை நான் பாக்குறேன் சார். நானு வாங்க சார், வாங்க, ஃபோன் பண்ணிட்டு வாங்க. நீங்க நிறைய சார் நீங்க பண்ணீங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா சார், கண்டிப்பா ஷேர் பண்ணுவோம் சார். நிறைய வகுப்புகள் போடுவேன், தொடர்ந்து பண்ணலாம் சார். நிறைய விஷயங்கள் படிங்க, நீங்களும் பிராக்டிஸ் பண்ணுங்க சார். நெக்ஸ்ட் வீக்ல வர மாதிரி இருக்கேன் சார். உங்களை வந்து பாக்கிறதுக்கு எப்படியாவது கொஞ்சம் ஏதாவது பண்ணணும் சார். வாங்க சார், நீங்க பிஏ கிட்ட பேசுங்க சார். நெக்ஸ்ட் வீக் எங்க இருப்பான்னு சொல்லுவாங்க அவங்க. வாங்க சார், பார்க்கலாம், மீட் பண்ணலாம். கண்டிப்பா சார். உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் சார். உங்கள்கிட்ட பேசுறது ரொம்ப சந்தோஷம் தான். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். மாரிமுத்து சார். ஹலோ, மாரிமுத்து பேசுறேங்க சார். சார் வணக்கம், சொல்லுங்க சார். சார் உங்க கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். ஒண்ணுங்க. இன்னொன்னு வந்து நான் வந்து இது வரைக்கும் ஜாதகம் பார்த்தது வந்துங்க, தசா புத்தி இதுல பத்தி தான் பார்த்துருப்பேங்க. இந்த திதி முடக்கு அவயோகம் இதெல்லாம் வந்து எதுவுமே தெரியாதுங்க சார் சுத்தமாவே. நீங்க எனக்கு குருவா கிடைச்சு அதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். இந்த விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டுங்க. அது உங்களை வந்து எப்படி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, நான் காலையில ஒரு 3 மணிக்கு எப்பயும் எந்திரிச்சிருவேங்க சார். அப்ப 3 மணிக்கு எந்திரிக்கிறேன் அப்படிங்கும் போதுங்க எனக்கு அந்த நம்பர், உங்களோட நம்பர் தான் அடிக்கடி வந்துட்டே இருக்குங்க. ஒரு மைண்ட்ல வந்து வந்துட்டே இருந்ததுங்க. அது எதனால வருது, என்ன ஏது அப்படின்னு ஒரு இது பார்த்தேங்க. பார்க்கும்போது அப்புறம் சில பேர் சொன்னாங்க, யூடியூப்ல வேணா போட்டு பாருங்க அப்படின்னாங்க. நான் வந்து செல்லுல அதிகமா சார்ஜ் எல்லாம் பண்ண மாட்டேங்க, சும்மா சாதாரண செல்லு தான் இருந்ததுங்க. உங்க நம்பர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த செல்போனை ஒன்று வாங்கிங்க. அதுல பார்க்கும்போது உங்களுக்கு யூடியூப்ல உங்களை பார்த்தேங்க. பார்க்கும்போது நீங்க திருச்செங்கோட்டுல பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுங்க, பிரபஞ்ச குழு அப்படின்னு. அங்க வந்து பார்த்துக்கிட்டு உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேங்க. இதுல வந்து திதி சூன்யம் முடக்கு அப்படிங்கிற எந்த விஷயமே எனக்கு தெரியாம இருந்ததுங்க. இப்ப இதுல இருந்து நிறைய கத்துக்கிட்டேங்க. இன்னொன்னு வந்து ஒரு விஷயத்த நான் பதிவு பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க. என்ன அப்படின்னு கேட்டாங்க, என் தம்பி ஒருக்கா வந்து மாடியில இருந்து 8 கீழே குடிச்சிட்டா அப்படிங்க. 8 கீழே குடிச்சு பொழைச்சிக்கிட்டா அப்படிங்க, காப்பாத்திட்டாங்க. ஆனா அதுக்கு உண்டான விளக்கம் என்ன ஏது அப்படிங்கிறது இதுவரைக்கும் தெரியாம இருந்ததுங்க. நீங்க நடத்தின முடக்குதுலயுமே பரிகார இதுல வந்து பாத்ரூம் கழுவுனா அந்த 8ஆம் இடம் அப்படிங்கிறது விமோச்சனம் அடையும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவன் அடிக்கடி பாத்ரூம் தான் கழுவிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் மைண்ட் சரியில்லாதனாலங்க கம்பெனியில இருக்கிற பாத்ரூமும், வீட்டுல இருக்கிற பாத்ரூமும், பக்கத்து வீட்டுல இருக்கிற பாத்ரூம்லாம் கிளீன் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த விஷயத்துல வந்து அவன் காப்பாத்திட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்க சொல்லி கொடுத்ததுல இருந்து எனக்கு தெரிஞ்சிருக்குங்க. ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். அதாவது ஒருத்தங்க ஒரு அது ஹைட்டான இடத்துல இருந்து ஒரு பள்ளத்தை நோக்கி குதிக்கிறாங்க அப்படின்னா அது 8ஆம் இடம் தான் சார். அப்ப 8ஆம் இடத்தோட பாத்ரூமை கழுவி ஒரு புண்ணியத்தை வந்து சம்பாரிச்சு வச்சனால அப்ப இக்கட்டான சூழல் வரும்போது அவரை காப்பாத்தி இருக்கு. எப்பயுமே வந்து நம்ம ஒரு விஷயத்த செய்யறோம்னா அதுக்கான புண்ணியம் வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்ல ஸ்டோர் ஆகி இருக்கும். அப்ப நமக்கு இக்கட்டான காலகட்டம் வரும்போது கண்டிப்பா நம்மளை காப்பாத்தும் சார். சரிங்க சார், நன்றிங்க சார். சார் உங்களோட தொடர்பு அடிக்கடி எனக்கு வரணுங்க சார். நீங்க புதுசா பண்ணிருக்கீங்களா எனக்கு சொல்லுங்க சார். எதுவா இருந்தாலும் குரூப்ல ஷேர் பண்ணுவாங்க, கேளுங்க, குரூப்ல போடுங்க. கண்டிப்பா தொடர்ந்து பயணிக்கலாம். 12வது 13வது கருத்தரங்குக்கு வந்திருக்கிறேங்க சார். அப்படிங்களா சார், ரொம்ப சந்தோஷம் சார். தொடர்ந்து வாங்க, நம்மளோட மீட்டிங்க்கு தொடர்ந்து வாங்க சார். எனக்கு அந்த கருத்தரங்கம் மட்டும் எப்ப போடுறாங்கங்கிற மாதிரி தெரிவிச்சா நான் வந்துருவேங்க சார். அது எல்லாமே குரூப்லயே போட்டுருவோம் சார். குரூப்லயே வந்து உங்களுக்கு கருத்தரங்கம் போட்டுருவோம். கண்டிப்பா கருத்தரங்களை கலந்துக்கோங்க சார். சரி சரி, நன்றி சார். சார் உங்க திருமணத்துக்கு கண்டிப்பா அழைப்பு முடியுங்க. கண்டிப்பா சார், திருமணம் நல்லா, அதுக்காகவே நான் நிறைய சம்பாதிச்சு சேர்த்து வைக்கணும், நிறைய கிராண்டா பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாரையுமே கூப்பிடுவோம் சார், வாங்க. இன்விடேஷன் நேர்ல கொடுக்க முடியலன்னா கூட குரூப்ல போடுவோம், எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில அனுப்புவேன். வாங்க சார், கண்டிப்பா வாங்க. சரி சார், வணக்கம் சார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் சார். நன்றி சார். சாந்தி கஸ்தூரி மேடம். வணக்கம் ஐயா. வணக்கம், வணக்கம், சொல்லுங்கம்மா. நமஸ்காரம் ஐயா. நமஸ்காரம். ரொம்ப நன்றி. ரொம்ப கைட்னஸ், ரொம்ப எங்களுக்கு நிறைய இது புரிஞ்சு கொடுத்துருக்கீங்க. மேலும் மேலும்
உங்க கைடன்ஸ் எங்களுக்கு கிடைக்கணும். இதே மாதிரி நிறைய பயிற்சி நாங்க உங்க கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும். அந்த ஆசை இருக்கு, ஆர்வமும் இருக்கு. அப்புறம் இன்னும் நீங்க மேஷாக்கு வரேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அது கண்டிப்பா தெரியப்படுத்துங்க. அவங்களோட எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்க. அப்புறம் இன்னொன்னு வந்து இப்ப நம்ம வந்து ஜாதகம் பாக்குறோம்ல, இப்ப ஃபேமிலி எடுத்துக்கிட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள பாக்குறோம், ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பாக்குறோம். அதுல வந்து நம்ம என்னாச்சும் சொல்லும் போது நம்மளுக்கு என்னாச்சும் பாதிப்பு ஏற்படுங்களா? அதாவது வந்து நீங்க ஜாதகம் பார்க்கும்போது கர்மா டிரான்ஸ்ஃபர் நடக்கும். நீங்க என்ன பண்ணணும்னா, யாருக்குமே ஃப்ரீயா பார்க்காதீங்க, ஏதாவது ஒரு தட்சணை வாங்கிக்கோங்க. தட்சணை 100 ரூபாயாவது தட்சணை வாங்கிட்டு தான் பார்க்கணும். அந்த தட்சணா காசு நீங்க பயன்படுத்திக்கலாம். அதுல எவ்வளவு ஏர்ன் பண்றீங்களோ, சம்பாதிக்கிறீங்களோ, அதுல 10% வந்து நீங்க எதுக்காவது டொனேட் பண்ணணும். சரிங்களா? ஓகேயா, சரிங்க. ரொம்ப சந்தோஷம். இந்த குரூப்லயும் நிறைய பேர் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கும் சேர்த்து ரொம்ப நன்றி. உங்களுக்கு கோடியா நன்றிங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்த்துக்கள். ஐயா, இன்னொன்னு கேட்கணும். இந்த சண்டே வர கிளாஸ் ரெக்கார்டிங் இல்லையா? சண்டே கிளாஸ் வந்து இது டைரக்டா நடக்கிற கிளாஸ் மேடம், அதனால ரெக்கார்டிங் கிடையாது. இந்த மணி அட்ராக்ஷன் கிளாஸ் ஆன்லைன்ல நடக்கும். ஒரு நாள் ஆன்லைன்ல எதுவும் நடத்திருக்கேன். அது ஆன்லைன்ல நடத்துறது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கிளாஸ் இதே மாதிரி போகும். அப்ப மறுபடியும் நான் கிளாஸ் நடத்தும்போது சொல்றேன், அப்ப அதுல ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம் நீங்க. சரிங்க ஐயா, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. ரமேஷ் சார். சார் வணக்கங்க சார். வணக்கம் வணக்கம் சார். என்ன பேசுறது ஒரு பதட்டமாயி போச்சுங்க இப்ப கடைசி நேரம். 30 நாள். அப்படிங்களா? ஆமாங்க சார், 34 நாள் உங்களை டிராவல் பண்ணியிருக்கேன் சார். ஓகேங்க. இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் சார். ஓகேங்க ஓகேங்க, ரொம்ப சந்தோஷம். நைட்டு தூங்கும் போதும் கூட நீங்க சொல்ற வார்த்தைகளும் அந்த இதுவும் காதுகள் ஒழிச்சுட்டே இருக்குங்க சார். திடீர்னு 1 மணிக்கு எந்திரிச்சு நோட் எடுத்து எழுதுங்க. சரிங்க சரிங்க. அவரு ஆயிடுச்சு சார். எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஜோதிடம் சார், ஃபர்ஸ்ட் குரு நீங்க தான் சார். ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சந்தோஷங்க. ஓகே சார். மகிழ்ச்சிங்க. நிறைய விஷயங்கள் பிராக்டிஸ் பண்ணுங்க, தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணுங்க, நல்ல ஒரு மாற்றங்கள் வந்து உங்களுக்கு நடக்குங்க. ஓகே சார். சின்ன ஒரு விஷயம் சார் சொல்லிடுங்க. சொல்லுங்க. இந்த ஜோதிடத்துக்கு வர முன்னாடி பார்த்தீங்கன்னா சார், உங்க யூடியூப்ல பார்த்து சின்ன சின்ன விஷயம்லாம் கற்றுக்கிட்டுங்க. முடக்கு நட்சத்திரம், முடக்கு கிரகம் என்னென்ன பார்த்து கற்றுட்டுங்க சார். அது என்ன விஷயம் நடந்ததுன்னா, முடக்கு ஜோசத்தோட நட்சத்திரோட உணவை ஒருத்தர் சாப்பிட்டேன் சார். ஓகே. எனக்கு பார்த்தீங்கன்னா முடக்கு ராசி வந்து மீனுங்க, நட்சத்திரம் ரேவதிங்க சார். அது 11வது பாவம் நண்பர்களை குறிக்கிறீங்க. அந்த உணவை சாப்பிட்டேன், மதியானம் சாப்பிட்றேங்க சார். நான் இடந்த பொழுது சாப்பிட்றேங்க சார். சாப்பிட்டு நைட்டு நண்பருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுங்க சார். சரிங்க. எனக்கு ஆனோன்னு அடுத்த நாள் காலையில நான் யோசிச்சேன், நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு. ஏன்னா அந்த நட்சத்திரத்துக்கும் அந்த முடக்கத்துக்கும் அவ்வளோ ஒரு பவர்னு அப்பதான் எனக்கு புரிஞ்சுதுங்க சார். ஆமாங்க ஆமாங்க, கண்டிப்பா. ரொம்ப கரண்டோட ஃபாஸ்டா போக மாட்டேங்க. அப்பதான் நான் நினைச்சேன், எனக்கு யாராவது போய் ஜோசியம் கத்துக்கணும், போகணும், உங்ககிட்ட தான் கத்துக்கணும் ரொம்ப ஆசையா இருந்தது. அந்த பிரபஞ்சத்தை சார் நம்ம என்னை உங்ககிட்ட வந்து சேர்த்து இருக்கீங்க. எனக்கு பேசுறது பக்கத்துல இருக்கனால எனக்கு தெரிய பேச முடிய மாட்டேங்குது சார். பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க, எதுவும் பதட்டப்பட வேண்டாம். நம்ம எல்லாருமே ஒரே ஃபேமிலி தான். இந்த ஃபேமிலியில இவ்வளவு நாளா பயணிச்சிருக்கோம், இன்னும் தொடர்ந்து பயணிக்க போறோம். ஸோ குரூப் வழியா பயணிக்க போறோம். எதுவா இருந்தாலும் குரூப்ல போடுங்க, சரிங்களா? அதே மாதிரி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னைக்குமே வந்து ஒரு முன்னுரிமை உண்டு. அதனால வந்து எந்த ஒரு தகவலா இருந்தாலும் குரூப்ல போடுங்க, என் காலுக்கு வரும், நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். நிறைய விஷயங்கள் படிங்க, நிறைய வகுப்புகள் கத்துக்கோங்க, நீங்களும் 4 பேருக்கு கைட் பண்ணுங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். சின்ன விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன் சார். சொல்லுங்க சார். நான் 1 மாசம் முன்னாடி பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயில் கரசைக்காரனுங்க, அங்க போயிருந்தேன் சார். கோயிலுக்கு போயிருந்தேன். கோயிலுக்கு போயிட்டு அடுத்த நாள் வந்தோடனே செம டென்ஷனுங்க. கோயிலுக்கு போயிட்டு வந்து கம்யூனிக்குள்ள போறேன், எனக்கு என்னை அறியாம நிறைய கோபம் வந்ததுங்க. அது என்னன்னு எனக்கு மேக்ஸிமம் கோயில் போயிட்டு வந்தா சாந்தமாகவும் ஒரு மகிழ்ச்சியாகவும் இருக்குங்க. ஆனா அன்னைக்கு மட்டும் அப்படி எதனாலன்னு பார்த்துக்கிட்டு இங்க வகுப்புல தான் நான் கண்டுபிடிச்சேன் சார். கடைசியில் இங்க கிரக வலிமையில தான் பார்த்தேங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜென்ம நட்சத்திரமும் கர்நாடக நட்சத்திரம் ஒரே மாதிரி இருக்குங்க. அப்ப அதை டென்ஷன் பண்ணிருச்சுங்க ஜென்ம தாரை. அப்பதான் அது எனக்கு புரிஞ்சுதுங்க. அப்ப நம்ம வந்து அந்த பரிகாரம் பண்ணிட்டு போயிருந்தோம்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு தெரிஞ்சுச்சு சார். இதுல என்ன புரியுதுன்னா, நம்ம ஆஸ்பத்திரி போகாம மெடிக்கல் ஷாப்ல மாத்திரை வாங்கி சாப்பிட்ற கதையா ஆகி போச்சுங்க. என்னதான் இருந்தாலும்
என்னதான் இருந்தாலும் ஒரு ஜோதிடம் வந்து அணுகி அவங்க தெளிவான விஷயம் கத்துக்கிட்ட பிறகுதான் எல்லா விஷயம் பண்ணணும்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் சார். கண்டிப்பாங்க, கண்டிப்பாங்க. ஓகே, நன்றி வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சார். இன்னொரு விஷயம் சார், சொல்லுங்க சார் எல்லாத்துக்கும் பிரபஞ்சத்து குருக்கும் உங்களுக்கும் சார், முத்துப்பாண்டிய சார் அவருக்கு பிஏ சார், அவங்க தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண. எது டவுட் இருந்தாலும் அவங்க கூப்பிட்டோன்னா அவங்க எடுக்கலைன்னா ரெண்டாவது கூப்பிட்டு எனக்கு பதில் சொல்லுவாங்க சார். அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயமா இருந்துங்க சார். அவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிங்க சார். நன்றிங்க, நன்றி சார், நன்றி சார். ஜெய கோவிந்தராஜா சார். வணக்கம் சார். வணக்கம், வணக்கம் சார், சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்னால் அட்டன் பண்ண முடியுங்க. நான் 2வது நாள் தான் வந்துட்டு இருக்கேங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்னோட ஜெய் கோவிந்தராஜாங்க, கோயம்புத்தூருங்க. ரொம்ப சந்தோஷம் சார். ஆசிரியர் பணிங்கிறது வந்து ரொம்ப புனிதமானதுங்க. அதை வந்து சிறப்பாக நடத்திட்டு இருக்கீங்க. எங்களோட வாழ்த்துக்கள் சார். ரொம்ப வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள் சார். நீங்க எல்லாரும் நல்லா படிக்கணும் சார். இதை படிச்சதை வந்து அப்ளை பண்ணணும். உங்க வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களை நீங்க இந்த பரிகாரத்தின் மூலியமா செஞ்சு அதுல இருந்து மேல வரணும். அதான் என்னுடைய விருப்பம். ஸோ எல்லாருமே நல்லா வரணும் சார். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ, தேங்க்யூ சார். அதே மாதிரி கர்ணம் இருக்கு சார், கர்ணங்கள். ஆமா சார். கர்ணங்களோட தாதுக்கள், பூசும் பொருட்கள், இதெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். என்னென்ன டீடைல்ஸ் வேணுமோ அது குரூப்ல கொஞ்சம் போடுங்க சார். இந்த வகுப்பு சம்பந்தமான டீடைல்ஸ்ல அது உங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்றேன் சார். ஓகே சார், தேங்க்யூ, தேங்க்யூ. பணிச்சிருக்க வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ, தேங்க்யூ சார். நன்றி சார், நன்றி சார். ஸ்ரீனிவாசன் சார். ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. வணக்கம், வணக்கம் சார், சொல்லுங்க. வணக்கம் சார். இந்த பிரபஞ்சத்திற்கு முதல் நன்றி, ஐயாவுக்கு 2வது நன்றி சார். எனக்கு வந்து ஜாதகம் வந்து சுத்தமாவே தெரியாது சார். ஆரம்ப பூஜ்ஜியம். உங்களை பார்க்க முடியலைங்க சார். ஜாதகம் பாக்குறதுக்கு மற்றவங்களாம் பார்ப்பாங்களா, அந்த மாதிரி பாக்குறதான்னு கிளாஸ்ல அட்டென்ட் பண்ணேன். சரிங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இது ஜாதகம் தெரிஞ்சவங்க, இதை பத்தி ஜோதிடம் தெரிஞ்சவங்க தான் இது வந்து யூஸ் பண்ணுங்க. இருந்தாலும் நீங்க சொல்ற விதம் வந்து சூப்பரா இருக்கு சார். சரிங்க சார். சொல்றீங்க அது அடிப்படை ஜாதகத்துல இருந்து ஆசையா இருக்கு சார். இதை பார்த்ததுல இருந்து. சரிங்க சார். ரொம்ப இதுவா இருக்கு. நீங்க முதல் குரு நீங்க தான் சார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமா இருக்கு, ரொம்ப நல்லா மகிழ்ச்சியா இருக்கு சார். நீங்க நல்லா விளக்கமா எல்லாம் ஏ டு ஜெட் மொத்தம் கிளியரா சொல்றீங்க சார். ரொம்ப சந்தோஷம் சார். நிறைய கத்துக்கோங்க சார். எல்லா வகுப்பும் படிங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுங்க. மேலும் மேலும் அடுத்த நிலைக்கு வரணும் சார். அது கிளாஸ் எப்படி சார்? ஓகேங்க சார். அது பிஏவை காண்டாக்ட் பண்ணுங்க சார். அவங்க உங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க சார். ஓ அப்படிங்களா, சரிங்க சார். இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து நம்ம 25ஆம் தேதி சந்திக்கிறோம் சார். ஓகே சார், வாங்க 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 வாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே சார். ஸோ வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்க நினைக்கிறீங்களா? ஓப்போ A83 சொல்லுங்க மேடம். சார் ஓப்போ A83 ஜெயந்திங் சார், நாமக்கல். சொல்லுங்க மேடம். உங்களுடைய ஆடியோ மட்டும் தான் கேட்குதுங்க மேடம், உங்களை பார்க்க முடியல. சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. சார் உங்களோட கிளாஸ் ரொம்ப அற்புதமா இருந்துச்சு சார். யூடியூப்ல வீடியோ பார்த்து தான் சார் நான் உங்களை காண்டாக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கன்சல்டன்ட் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு இது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தான் சார் மறுபடியும் இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணேன். நல்லா போச்சுங்க சார் இந்த கிளாஸ். எனக்கு என்ன ஒரே ஒரு இதுதாங்க சார், மாந்தின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்றாங்க சார். அது நம்ம பார்க்கணுமா பார்க்க தேவையில்லையாங்க சார்? இது மட்டும் பார்த்தா போதுமாங்க சார்? மாந்திங்கிறது பார்க்கணும் மேடம். அது நினைச்சு பயப்பட தேவையில்லை. அது ஒரு பெரிய பிரச்சனைகளை கொடுக்காது. மாந்திங்கிறது ஒரு விஷயம் தான். அது மாந்திக்கு தனியா நான் கிளாஸ் எடுத்திருக்கேன். அந்த வகுப்பு மறுபடியும் நான் போடுவோம் மேடம். போடும்போது நீங்க ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். ஓகேங்க சார். அதானே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டாங்க சார்? ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது ஜோதிடத்துல எதையுமே இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு எடுத்துக்க கூடாது. எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான்.
நெக்ஸ்ட் அந்த பாண்டி கிளாஸ் போடும்போது தகவல் கொடுக்குறேன், அப்ப நீங்க ஜாயின் பண்ணி படிச்சு போங்க மேடம். ஓகேங்க சார். இன்னொரு இன்ஃபர்மேஷன் இல்லைங்க சார், இந்த கலர்ஸ் ட்ரெஸ் கலர்ஸ் சொன்னீங்க இல்லைங்க சார், அந்த கலர்ஸ் கூட கொஞ்சம் வைப்ரேஷன் நமக்கு கொடுக்கணும். அது யாரு எந்த மாதிரி கலர் யூஸ் பண்ணலான்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்க சார். கலர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிரக வலிமை நடத்தணும் இல்லைங்களா? ஆமாங்க சார். கிரக வலிமையில ஒரு கிரகத்தோட வலிமையை உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும் இல்லைங்களா? அந்த 7 ரூலை பயன்படுத்தி. தெரியுங்க சார். அந்த 7 ரூல்ல எந்த கிரகம் வந்து நல்ல மார்க் வாங்குதோ, 7 மார்க் வாங்கின எந்த கிரகம் வாங்குதோ அந்த கிரகத்தோட கலரை நீங்க பயன்படுத்தலாம். ஓகேங்க சார். சரிங்களா? ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஓகே மேடம், சீக்கிரமா உங்க பையனுக்கு குணமாகணும். சீக்கிரமா அந்த தகவலை கொடுங்க. நான் உங்களை தான் சார் நம்பி இருக்கிறேன். கண்டிப்பா குணமாகும், நம்பிக்கையோடு இருங்க. நானும் எந்த கோயிலுக்கு போனாலும் அவருக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஏன்னா நான் யூஸ்வலாவே எந்த கோயிலுக்கு போனாலுமே வந்து எங்கள்கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள், எங்கள்கிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர்கள், அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய குழந்தைங்க எல்லாருமே நல்லா இருக்கணும், அவங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறணும் தான் நான் ஃபர்ஸ்ட் வேண்டுதல் வைப்பேன். அதுக்கப்புறம் எனக்காக நான் வேண்டிக்கிறதே இல்லை. ஏன்னா நான் மற்றவங்களுக்காக வேண்டிக்கிட்டாலே பிரபஞ்சம் என்னை நல்லா பார்த்துக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. ஷஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் திதி யோகம் கரணம் முடக்கு தரும் பலன்களும் வாழ்வியல் பரிகாரங்களும் மாபெரும் சிறப்பு வகுப்பு. உங்கள் ஜாதகப்படி திதி யோகம் கரணத்தின் முழு சூட்சமங்களை பற்றி அறிய வேண்டுமா? எவ்வளவு செலவு செய்தும் பரிகாரம் செய்தும் பலன் இல்லையா? வாழ்க்கையை முடக்கி வைக்கும் முடக்கு தோஷத்திற்கு நிவர்த்தி வேண்டுமா? கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வாழ்வியல் பரிகாரம் செய்து வெற்றி பெற வேண்டுமா? மோசமான ஜாதகத்தை ஜெயிக்க வைக்கும் கரணத்தை பற்றி அறிய வேண்டுமா? நிறுவனர் மற்றும் கர்மா DNA மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர் திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் திதி யோகம் கரணம் முடக்கு தரும் பலன்களும் வாழ்வியல் பரிகாரங்களும் மாபெரும் சிறப்பு வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். வகுப்பு தொடங்கும் நாள் 17/3/2025 திங்கட்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7 மணி வரை ஜூம் கிளாஸ். வகுப்பின் கால அளவு 15 நாட்கள். வகுப்பின் சிறப்பம்சங்கள்: நீங்கள் பிறந்த திதிகளின் சிறப்பு பலன்கள், திதி சூனிய தோஷத்தால் பாதிக்கப்படும் ராசி பாவம் கிரகத்தின் அசுப பலன்களை பற்றி அறிதல், திதிகளில் எந்த காரியங்கள் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதை அறிதல், 30 திதிகள் வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை திதிகளுக்கான கோவில்கள், திதிகளின் நித்திய தேவதை அதிதேவதை ஸ்ரீ சக்கர வழிபாட்டு முறைகள் மற்றும் சிறப்பு கோவில்கள், திதிகளுக்கான வாழ்வியல் தாந்திரிகம் ரிவர்ஸ் தான தர்ம பரிகாரங்கள், நீங்கள் பிறந்த 27 நாம யோகங்களின் சிறப்பு பலன்கள், யோகியின் சிறப்புகள், அதை எப்படி இயக்கி வெற்றி பெற வேண்டும் என்பதை அறிதல், அவயோகியால் ஏற்படும் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளை பற்றி அறிதல், யோகத்தில் எந்த காரியங்கள் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதை அறிதல், யோகி அண்ட் அவயோகி கோவில்கள், 27 நாம யோகத்திற்கு சிறப்பு பரிகாரங்கள், 27 நாம யோகத்திற்கு மற்றும் யோகி அவயோகிக்கு வாழ்வியல் தாந்திரிகம் ரிவர்ஸ் தான தர்ம பரிகாரங்கள், நீங்கள் பிறந்த 11 கரணங்களுக்கு சிறப்பு பலன்கள், 11 கரணங்களின் விலங்குகள் அதிதேவதை கோவில்கள் பற்றி அறிதல், 11 கரணங்களின் விலங்குகள் சாப விமோசனம் பெற்ற சிறப்பு கோவில்கள், 11 கரண கோவில்களுக்கு யார் செல்லலாம் செல்லக்கூடாது, 11 கரணங்களின் ஜீவ சமாதிகள், நெய்வேத்தியம் மரங்கள் வாசனை திரவியம் திரைப்படங்கள் ரிங்டோன்ஸ் வங்கி விபரங்கள் செயல்பாடுகள், 11 கரணங்களுக்கு சிறப்பு பூஜை முறைகள், 11 கரணத்தில் எந்த காரியங்கள் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதை அறிதல், 11 கரணத்திற்கு வாழ்வியல் தாந்திரீகம் ரிவர்ஸ் தான தர்ம பரிகாரங்கள், ஜாதகத்தில் முடக்கு நட்சத்திரம் முடக்கு பாவம் முடக்கு கிரகம் முடக்கு ராசி பற்றி அறிதல், முடக்கு தோஷத்திற்கு கோவில்கள், அந்த கோவில்களுக்கு எப்போது போக வேண்டும் எந்த மாதிரியான பரிகார முறைகள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை அறிதல், முடக்கு தோஷத்தை நிவர்த்தி செய்ய வாழ்வியல் தாந்திரீகம் ரிவர்ஸ் தான தர்ம பரிகாரங்கள், ராசி கட்டம் தசாபுத்தி கோச்சாரத்தில் திதி யோகம் கரணம் முடக்கு தோஷம் எப்படி செயல்படுகிறது என்பதை
கிரக வலிமை மூலம் அறிதல். ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்கள், ஜோதிட மாணவர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள், தொழில்முறை ஜோதிடர்கள் என அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு ஒரு ஜாதகத்தில் திதி, யோகம், கரணம் மற்றும் முடக்கு சம்பந்தமான விஷயங்களை 360 டிகிரி ஆராய்ச்சி செய்து பலன் எடுக்கலாம், பரிகாரமும் சொல்லலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒவ்வொரு நாள் வகுப்பின் ரெக்கார்டட் வீடியோ அனுப்பி வைக்கப்படும். இந்த வகுப்பின் முக்கியமான அம்சங்களுக்கு PDF வழங்கப்படும். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களின் ஜாதகங்கள் மற்றும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களின் ஜாதகங்கள் ஆராய்ச்சி செய்யப்படும். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் ஜோதிட ஆர்வலர்கள் எந்த ஜோதிட முறையை பின்பற்றினால் நல்ல பொருளாதாரத்தை ஈட்ட முடியும் என்பதை சிறப்பாக சொல்லித்தரப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு வகுப்பு கட்டணத்தில் 50% சலுகை உண்டு. முன்பதிவு அவசியம். முன்பதிவிற்கு செல் நம்பர் 9566837234 மற்றும் 9080066894. ஸோ அதனால உங்க குழந்தைங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் மேடம். சீக்கிரமா குணமாகணும். குணமானதுக்கு அப்புறம் எனக்கு தகவல் கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். குருவே சரணம். சொல்லுங்க சார், பேர் சொல்லுங்க சார். JR ஐடியில இருக்கேன் குருஜி. குருவே சரணம். சொல்லுங்க சார். குருவே சரணம் சொல்லுங்க. ரொம்ப சூப்பர் குருஜி. இப்போ ஆகஸ்ட் 12th அன்னைக்கு கிளாஸ் எடுத்தீங்க. இந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸே ஃபென்டாஸ்டிக். அப்பதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த எனக்கு ஜாதகம்ன்றது எனக்கு ஓகே, ஆனா எதுவுமே தெரியாது. அட் த சேம் டைம் வந்து எனக்கு ஜாதகத்துல உடன்பாடே கிடையாது அப்பத்துல இருந்தே. சில இடத்துல எல்லாம் முன்னாடி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஜாதகத்தை கொண்டு போய் எல்லார்ட்டையும் காட்டிட்டே இருப்பேன் நான். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க குருஜி. அது வந்து எனக்கு ஒரு மாதிரியா இருக்கும். ஒரு ரூல்னா ரூல் கரெக்டா இருக்கணும். ஒரு விதின்றது இப்படிதான்ன்றது படைக்கப்பட்ட பிரபஞ்சத்துல இருக்கு. சரின்னு நானும் சில சமயம் அப்செட் ஆயிடுவேன். ஆனா அந்த திருதிய திதியை பத்தி அற்புதமா சொன்னீங்க குருஜி. நான் திருதிய திதி தான் பிறந்திருக்கிறேன் உங்க ஆசீர்வாதத்தோட. ரொம்ப அந்த கேட்ட பிறகு அது அற்புதத்தை எனக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஐயோ, என் கடவுள் இந்த பிறவி கொடுத்திருக்காரு. இதை உணர்த்துறதுக்கு இந்த இறைவன், இந்த பிரபஞ்சம் உங்க மூலியமா எனக்கு சொல்லுது பத்தியா. என்ன நினைச்சு ரொம்ப சந்தோஷப்பட்டேன் குருஜி. அட் த சேம் டைம் இந்த ஜாதகம்னா எனக்கு எப்படியே தெரியல. நீங்க சொல்லுங்க 5ஆம் பாவம் வந்து அற்புதமா இருக்கும், அதோட தன்மை இது. ஆனா அதை தெரிஞ்சுக்கணும்னா ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும்னு 2 நாள் முன்னாடி கூட சொன்னீங்க. நான் ஜாதகம் பாக்குறப்ப கூட சரி, ஏதோ இறைவன் நம்ம கிட்ட கொடுத்துருக்காப்புல இந்த ஒரு கலையை, சரி நம்மளும் அப்படியே உள்ள போய் டிராவல் பண்ணலாம்னு இப்பதான் நீங்க தான் எனக்கு இதுல குருஜி. உங்களை நினைச்சுதான் நான் பிள்ளையார் சொல்லி போட்டு நான் போயிட்டு இருக்கேன் குருஜி. ஆனா கிளாஸ் வந்து இன்னைக்கு உங்களோட அடுத்தது நாள் எப்படா பேசுவோம்னு அந்த ஒரு என்ன சொல்றது, அந்த ஒரு ஆதங்கம் ஏத்துக்கிட்டே இருக்கு குருஜி. எல்லா வேலையும் விட்டுட்டு கூட 5 to 7 5 o'clock தான் வந்துருவேன் வீட்டுக்கு. வீட்டுல கேட்பாங்க, என்ன போறதே இல்லையா வெளியே? ஐயா இல்லப்பா, என் குருஜி கிளாஸ் எடுக்கிறாரு, அப்புறம் என் வேலை எல்லாம் அப்புறம் நான் பாத்துக்கிறேன். உள்ள ரூம்ல உட்காந்து நானு உங்களை பார்த்து உங்களோட பேசுறது. ஆனா ஸ்டெப் பை ஸ்டெப் குருஜி, எப்படி சொல்றது தெரியல, உங்களுக்கு பொழுது பேசல, பட் ஃபேக்டர் தான். இத விருப்பம் இல்லாதவங்க கூட இந்த ஜாதகம்னா என்னன்றது உங்க மூலியமா கத்துக்கிட்டா அதுல 101% 100 மாணவர்கள் 100 பேருமே விருப்பத்தோட கத்துப்பாங்கன்றது என்னுடைய கருத்து. அதுல நான் உணர்ந்திருக்கிறேன். இறைவனுக்கு நன்றி குருஜி. என்றும் சில சமயம் உங்களை பார்க்கணும்னு தான் ஆர்வத்தோட இருக்கிறேன். என் பையனுக்காக கூட கேட்டிருக்கேன் குருஜி உங்ககிட்ட JR ஐடின்னு சொல்லி. அது கொஞ்சம் கண்டிப்பாங்க. சொல்லுங்க குருஜி. கண்டிப்பாங்க. நிறைய விஷயங்கள் வந்து நாங்களும் பண்ணணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். என்னுடைய முயற்சிக்கு பக்கபலமா இருக்கிறவங்க 2 பேர், என்னுடைய PA திவ்யபாண்டியன், அதுக்கப்புறம் முத்துப்பாண்டி ஐயா தான். ஏன்னா இப்ப என்னுடைய திறமைகள் வந்து வெளியில வருதுன்னா அது காரணம் வந்து ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி. ஸோ இப்ப உங்க எல்லாரையும் எனக்கு அறிமுகப்படுத்தினது ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி தான். ஸோ அதனால நாங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோம். இந்த பிரபஞ்சத்துல இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ண போறோம். அதுல நீங்க எல்லாமே பயணம் பண்ணுவீங்க. சோ கண்டிப்பா நீங்க நிறைய விஷயம் கத்துக்கணும் சார். என்னுடைய வாழ்த்துக்கள் சார். நன்றி. குருஜி, உங்ககிட்ட இருக்க மிகப்பெரிய தானம் என்ன தெரியுங்களா குருஜி? நான் கண்டுபிடிச்சதுல உங்க நிதானம் தான் குருஜி. கோவமே படல குருஜி. எவ்வளவு எரெக்ஷன் வரும், நிறைய பேர் உள்ள போட்டு டமால் ஆட்டுவாங்க, அப்ப கூட ஒரு மூஞ்சில கூட தெரியல குருஜி அந்த ரியாக்ஷன். அதை நான் பார்த்த உடனே நான் ரொம்ப சில சமயம் யோசிப்பேன், இதெல்லாம் நமக்கு எப்படா கடுகளவு கிடைச்சாவே நம்ம முன்னுக்கு வந்துடலாமே. ஏதோ எங்களை பிளஸ் பண்ணுங்க குருஜி. உங்களோட ஆசீர்வாதத்தோட எல்லாம் அடுத்த கண்டிப்பா. அதாவது எங்கிட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமே ஒரு குட் வைப்ரேஷன் அப்படிங்கிறது ஆல்ரெடி போயிருக்கும். வீட்டுல வந்து அந்த குட் வைப்ரேஷன் வந்திருக்கும். இன்னும் நம்ம குரூப்ல இருக்கும் போதும் சரி,
நிறைய வீடியோஸ் பாருங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா எனக்கு ரொம்ப கோவமா இருக்கிறப்ப உங்க வீடியோஸ் பார்ப்பேன். நானும் எங்க பொண்டாட்டியும் கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டோம்னா 2 பேரும் தனித்தனியாவே உங்க வீடியோஸை பார்த்துக்கிட்டு இருப்போம். நான் காலையில எந்திரிச்சு பார்த்தோன்னா எங்க சண்டை சரியா போயிடும் அப்படிம்பாங்க. அந்த வைப்ரேஷன் கண்டிப்பா இருக்கும். அந்த வைப்ரேஷன் வந்து அந்த பிரபஞ்சத்தின் மூலியமா தான் என் வழியா கொடுக்குறாரு. பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. டெய்லியும் வீடியோஸ் நிறைய பாருங்க. ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவில இருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் உங்க வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். ஸோ எங்களுக்கு பிடிச்சிருக்கிற ஒரு டூல் அது. அந்த டூலை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க. லைஃப்ல நல்லா வர முடியுங்க. என்னுடைய ஆசீர்வாதம்னு இல்ல, பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். மிக்க நன்றி குருஜி. மிக்க நன்றி. நன்றி குருஜி. முத்துப்பாண்டி ஐயாவுக்கு கோடான கோடி நன்றி குருஜி. நன்றி நன்றி. அடுத்த கிளாஸ் எப்போ வருமோன்னு காத்துக்கிட்டு இருக்கோம். நாங்க ஜாயின் பண்ணுவோம். நாங்க எல்லாம் உங்க பின்னாடி இருக்கோம் குருஜி. மனசார நன்றி குருஜி. நன்றி. கண்டிப்பா கண்டிப்பா. நேரா வந்து சந்திருக்கோம் குருஜி. நேரா வந்து சந்திக்கிறேன். நன்றி. கண்டிப்பா வாங்க வாங்க. நன்றி நன்றி. வேலவன் சார், பேசி முடிச்சவங்கலாம் வந்து ஹேண்ட் ரைஸ் பண்றதை எடுத்துருங்க. பேசாதவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. வேலவன் சார் சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. ரொம்ப நாளா இப்பதான் கத்துக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சார். சரிங்க வாய்ப்பே கிடைக்கல சார். அப்புறம் வந்து என் பழைய நண்பர் ஒருத்தர் சார் இறந்துட்டாரு. அவர் தான் தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருந்தாரு. லாக்டவுன் டைம்ல அவர் 2வது கொரோனா இறந்துட்டார் சார். அவர் ஞாபகார்த்தமா தான் நான் அதை கத்துக்க ஆரம்பிச்சேன் சார். அப்புறம் ஆன்லைன் அஸ்ட்ரோல உங்களோட இதெல்லாம் பார்க்கும்போதுதான் சரி ஓகே நம்மளும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியா அதை பார்த்துட்டே இருந்தேன் சார். அதுல இருந்துதான் வந்து எங்க நண்பருக்காகவும் நான் இதை பண்ண முடியும் அவர் சொல்லிட்டு இருந்தாரு சார். கண்டிப்பா ஜோதிடம் கத்துக்க முடியும், நல்லா இருக்குங்க வாங்கிட்டு இருந்தாரு. அவர் இருக்கும்போது நான் தான் கத்துக்க முடியும் சார். போனதுக்கு அப்புறம் தான் கத்துக்க வாய்ப்பு கிடைச்சு. உங்களுடைய கிளாஸ் வந்து குழந்தைங்களுக்கும் புரியுற மாதிரி ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப சந்தோஷம் சார். அதனால இதே மாதிரி நீங்களும் நல்ல மேலும் மேலும் கொஞ்சம் வகுப்புகளும் கொஞ்சம் எல்லாரும் கலந்துக்கிற மாதிரியான இதுலையும் கொஞ்சம் இது பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு சார். கண்டிப்பா சார். எங்களால முடிஞ்ச அளவுக்கு நேரடி வகுப்புகளும் நடத்தலான் இருக்கோம். ஏன்னா எல்லாரையும் நேர்ல சந்திக்கும் போது இன்னும் வைப்ரேஷன்ஸ் நல்லா இருக்கும். ஒரு குட் வைப்ரேஷன்ஸ் ஷேர் பண்ணிக்க முடியும். இதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு நேரடி வகுப்புகள், ஆன்லைன் வகுப்புகள் எல்லாமே நடத்துவோம். நீங்களும் வாங்க, நிறைய விஷயங்கள் கத்துக்கலாம். நிறைய ஒரு அன்பு பரிமாற்றம் பண்ற மாதிரி நாலேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன், நாலேஜை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அதனால நீங்களும் நிறைய விஷயங்கள் படிங்க. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது கெரியர் அஸ்ட்ராலஜில இது போடுங்க சார். குரூப் ஏதாவது இருக்கா சார்? அது குரூப்ல இருக்கீங்களா சார்? கெரியர் அஸ்ட்ராலஜி குரூப்ல இல்ல சார். அது ஜாயின் பண்ணிட்டேன். அது எதுல சார் குரூப்லயே போடவா சார்? அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கங்க. ஆமா சார். நீங்க ஏதாவது வேணும்னா பிஏ கான்டாக்ட் பண்ணுங்க சார். அவங்க உங்களுக்கு எல்லாம் கைட் பண்ணுவாங்க. சரி சார். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி சார். நன்றி சார். தேங்க்யூ சார். ரவி வரதராஜன் சார். வணக்கம் குருஜி. வணக்கம் வணக்கம் சார். ஆஸ் யூஷுவல் அவுட்ஸ்டாண்டிங் கிளாஸஸ் என்ன கேரியர் அஸ்ட்ராலஜி, அதுக்கப்புறம் நடக்கிற எல்லா கிளாஸஸும் நான் வந்துட்டு இருக்கேன். ஸோ இந்த கிளாஸும் ஆஸ் யூஷுவல் அது வந்து எக்ஸ்ட்ராடினரி தான். அதில் ஒன்றும் நோ டவுட். என்ன ஆசைப்படுத்திக்கு நான் ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. அதில் வந்து எந்த விதமான குறைபாடோ இதோ இல்லை. எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ரொம்ப நீட்டாக இருந்தது. பட் ஸ்டில் லாஸ்ட் டைம் கேரியர் அஸ்ட்ராலஜியில் ரிவ்யூவில் நான் கொடுத்தா அதே கம்ப்ளைண்ட் தான் திருப்பி நான் கொடுக்க விரும்புகிறேன். இந்த வீடியோஸ் எல்லாம் வரதே கிடையாது. என்ன ஓகே, அது கொஞ்சம் பாருங்க. உங்க பேக்கப் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு என்னுடைய ஒரு ஃபீலிங். என்ன காரணம்னா, இப்போ இந்த கர்ணத்தை பத்தி ஒரு இன்சிடென்ட் மாத்திரம் நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். அந்த கர்ணம் வந்து என்னோட கரசை கர்ணம். ஸோ பிள்ளையார் தான், அந்த அந்த யானை தான் அது. நீங்க அந்த கர்ணம் முதல்ல அந்த கேரியர்ல இருந்தே, அதுக்கப்புறம் இப்போ நீங்க கர்ணம் கிளாஸ் நடத்தினதுக்கப்புறம் நான் அந்த யானை பொம்மை, அந்த பிள்ளையாரு இதெல்லாம் வச்சுட்டு இருக்கேன். பட் பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு ராத்திரி ஒரு 10 மணிக்கு ஐ மெட் வித் அன் ஆக்சிடென்ட். என்ன அது வந்து ஒரு தெய்வானுகூலம் தான் நான் சொல்லணும். அந்த வழிபாடு நாளா என்னன்னு தெரியல. அந்த நாட்டே சிங்கிள், அது கீழே விழுந்து மண்டையெல்லாம் கீழே விழுந்து வண்டி மேலே விழுந்து எல்லாம் பண்ணாலும் கூட நாட்டே சிங்கிள். நீங்க அந்த கிளாஸ்லயும் அது மாதிரி சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி கர்ண வழிபாடுகள் செய்யும் போது அது வந்து நம்மளுக்கு எவ்வளோ 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 பிரச்சனைகள் வந்தாலும் அது பின்னாடி நின்று உறுதுணையா இருக்கும்னு. அன்னைக்கு அந்த மாதிரி தான். ஜஸ்ட் விரல் மாத்திரம் தான் எனக்கு வீக்கமாச்ச ஒழிய என்னுடைய பாடியில எந்த விதமான ரத்த காயமோ அல்லது வந்து ஃப்ராக்சர் அந்த மாதிரி எதுவும் ஆகல. வண்டி ஹெவிலி டேமேஜ் ஆச்சு, இல்லைன்னு சொல்லலை. பட் நான் நின்றுட்டு இருந்த இடத்துல தான் வண்டி கொண்டு வந்து மட்டும்தான் அடிச்சிருந்ததுனால என் பேர்ல ப்ராப்ளம் இல்லை. பட் ஸ்டில் இன்சிடென்ட் நடந்தும்
எல்லாருக்குமே சர்ப்ரைஸ். ஏன்னா அது ஒரு மெயின் ஹைவேல நடந்த ஆக்சிடென்ட். பட் ஸ்டில் வந்து எப்படி உனக்கு ஒன்றும் காயம் இல்லாமல் வண்டியில் மாத்திரம்தான் ஆச்சுன்னு. பட் ஐ வாஸ் திங்கிங் அபவுட் யூ ஒன்லி. அதாவது அந்த கிளாஸ்ல அந்த நடத்தின அந்த கர்ணநாதன் டே அன்னைக்கு அந்த கர்ணநாதனே அந்த பிள்ளையாரோடைய அந்த இதே வந்து நம்மளை ஒரு காப்பாத்திங்கிற ஒரு ஃபீலிங் தான். இதுல என்னன்னா, எனக்கு நான் ஏன் அப்ப அந்த கம்ப்ளைண்ட் சொல்றேன்னா, அந்த செல்லுல நான் இந்த 5 மாசமா கேரியர் அஸ்ட்ராலஜில இருந்து வச்சிருந்த குரூப்ல இருந்த அத்தனை விதமான டேட்டாஸும் எனக்கு போயிடுச்சு. அது பூரா டிலீட் ஆயிடுச்சு. அது பூரா வேனிஷ் ஆகி போயிடுச்சு எனக்கு. அதனால வந்து இப்போ என்ன நம்ம கிளாஸ் எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணி நான் குறிப்பு எடுத்து வச்சிருக்கிறது மட்டும்தான் என் கையில இருக்கு. அதனால இந்த அந்த என்ன இவர் மிஸ்டர் முத்துப்பண்டி சார்கிட்ட கொஞ்சம் சொல்லி அந்த இது மாத்திரம் எல்லாருமே நீங்க போஸ்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாரும் இந்த இதுதான் போட்டு இருக்காண்டே, இது வரல, வீடியோ வரல, அந்த என்ன அந்த மாதிரி அது மாத்திரம் நீங்க கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணீங்கன்னா பிரமாதமா இருக்கும். ஏன்னா இந்த VDR 2ல 350 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்தாங்க என்ன. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். அந்த ஃபாலோ அப்ஸ் மாத்திரம் கொஞ்சம் நீங்க ஒரு டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணி அது டக்குன்னு போற மாதிரி, அதாவது ஐ டோன்ட் நோ வாட் இஸ் இட் டெக்னிக்கலி, அந்த டெக்னிக்கலா நீங்க கொஞ்சம் அதை ஃபீல் பண்ணீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் திருப்பி அந்த கேள்வி கேட்கறதுக்கு காரணம் அந்த வீடியோஸ் ஒழுங்கா போகாதனால, அது படிக்காதனால திருப்பி அதே மாதிரி கேள்விகள் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணீங்கன்னா போறோம். நீங்க உங்களோட பேக்கப் ஆஃபீஸ் மாத்திரம் சரி பண்ணா போறோம். அடுத்த கிளாஸ் என்னன்றது ஆஸ் யூஷுவல் யூ ஆர் கோயிங் டு புட் இட் இன் குரூப். டெஃபினெட்லி ஐ வில் ஜாயின். ஆல் தி பெஸ்ட். ஓகே சார். வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரி சார். அதுல வந்து ஒன்றும் குறையே இல்லை. தேங்க்யூ ஸோ மச் சார். எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ரவி சார்கிட்ட வந்து எல்லாருமே பாசிட்டிவான விஷயம் சொல்லுவாங்க. சார் வந்து பாசிட்டிவான விஷயம் சொல்றது மட்டும் இல்லாம நான் அடுத்த தடவை என்ன சரி பண்ணிக்கணுங்கிறது ஓப்பனா சொல்லுவாரு. ஆக்சுவலி அவருடைய ஏஜ் என்னன்னு எனக்கு தெரியல. டெஃபினட்டா என்னுடைய அப்பா வயசு தான் இருக்கும் அவருக்கு. இல்லைன்னா என்னுடைய என்ன சார் உங்க ஏஜ் என்னங்க சார்? ஆக்சுவலி உங்களோட டபுள். அப்புறம் டெஃபினட்டா எங்க அப்பாவோட ஏஜ்னு எடுத்துக்கலாம். எங்க அப்பாவுக்கு 56 வயசு ஆகுது. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை சொல்றீங்க. டெஃபினட்டா முத்துப்பாண்டி சார்ட்ட நான் சொல்றேன் சார். என்ன ஒரு பேக் எண்ட்ல இருக்கிற ப்ராப்ளம்னா, முத்துப்பாண்டி சார் வந்து ஒரு சிங்கிள் பர்சன். அவர் மூணு எம்ப்ளாயிஸை வந்து ஹையர் பண்ணலான்னு இருக்கோம். சேனலுக்காக ஒரு 3 எம்ப்ளாயிஸ் ஹையர் பண்ணலான்னு இருக்கோம். ஒரு சிங்கிள் பர்சன் கிட்டத்தட்ட ஒரு 15 கிளாஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அது மாத்திரம் இல்ல, அவர் ஏகப்பட்ட மாநாடு கவர் பண்றாரு. அவர் வந்து ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் கவர் பண்றாரு. அதுதான் மாநாடு அட்டெண்ட் பண்றதுனால அவர்னால சிங்க்ரனைஸ் பண்ண முடியல, அல்லது அதை வந்து பண்ண முடியல. அது மேபி இப்பதான் அவர் வீடு கிரகப்பிரவேசம் சிறப்பா. ஆமா. அதனால ஆபீஸ்ல போட்டாச்சு. மேல வீட்டுல ஒரு 2 எம்ப்ளாயிஸ் ஹையர் பண்ணலான்னு இருக்கும். ஹையர் பண்ணதுக்கு அப்புறம் ப்ராப்பரா இது எல்லாமே சிங்க்ரனைஸ் ஆயிடும். மேபி நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ப்ராப்பரா வீடியோஸ் எல்லாம் மோஸ்ட்லி அனுப்பிடுவாங்க. கொஞ்சம் டைம் டிலே ஆகுது. அதுதான் விஷயம். இல்ல எனக்கு ஒண்ணுமே எனக்கு வரதே இல்ல. அதுதான் ஒரு பெரிய அது என்ன காரணம்னா உங்களுடைய மெயில் ஐடி ப்ராப்ளமா இருக்கும் சார். அது பர்சனலா நீங்க முத்துப்பாண்டி சார்ட்ட பேசுங்க. நானும் பேசுறேன் சார். சரிங்களா? அப்புறம் எனக்கு ஒரே ஒரு சின்ன ஹெல்ப் குருஜி. சொல்லுங்க. அந்த திவ்ய பாரதி உங்க அசிஸ்டன்ட் நிறைய போஸ்ட்ல எல்லாத்துலயும் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த திதி கர்ணத்துக்கெல்லாம் சேஞ்ச் ஆஃப் தி கோயில்லாம் அதெல்லாம் அந்த போஸ்ட்ல தான் இருந்தது. அந்த இப்ப நீங்க கொடுத்த பிடிஎஃப்ல அது மாறி இருக்கு இல்லையா, வைத்திருதி அதெல்லாம் மாத்திருக்கோம். 3 கோயில்கள் மாத்திருக்கோம். அந்த அது மாத்திரம் எனக்கு தனியா எனக்கு போஸ்ட் பண்ண முடியுமா? நான் நாளைக்கு அந்த டீடைல் அனுப்ப. அது நீங்க எனக்கு என்ன நீட் இருக்கோ அதை எனக்கு கொஞ்சம் போட்டு விடுங்க சார் வாட்ஸ்அப்ல. கண்டிப்பா போடுங்க, அதை அனுப்பிச்சிடுவோம். ஓகே. தேங்க்யூ சார். உதயணன் கோபாலன் சார். ஐயா வணக்கம். சொல்லுங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்கய்யா. இந்த மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷங்கய்யா. பல பேர் வாழ்க்கையில வந்து ஒரு விளக்கேற்றிய புண்ணியம் உங்களுக்கு கிடைக்குங்கய்யா. ரொம்ப சந்தோஷங்கய்யா. உங்களை பார்க்க முடியலைங்கய்யா, உங்க வீடியோ வரலீங்களே. வீடியோ ஆன்ல தான் இருக்கு. ஆன்ல தான் இருக்குங்க. ஓகே சொல்லுங்க பேசுங்க. அதுதான் சிறப்புங்கய்யா. எல்லாமே வந்து சிறப்பா இருந்தது. ஓகேங்க. ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய மாணவனா இருக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுங்க.
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. நானும் உங்க எல்லாருக்குமே ஒரு குருவா இருக்கிறதுக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்றேன். எனக்கு கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பு தான். உங்க எல்லாருக்கும் கிடைச்ச வாய்ப்பு மாதிரி எனக்கும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு பிரபஞ்சம் கொடுத்த ஒரு அரிய வாய்ப்பு. இதுல நான் சொல்லிக் கொடுத்த விஷயங்களை நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றங்கள் வந்து நிகழும். கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி 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 நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. மாலதி ஸ்ரீதரன் மேடம். சார் நமஸ்காரம் சார். நமஸ்காரம் மேடம். சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. உங்க கிளாஸ் ரொம்ப அற்புதமா இருக்கு. சின்ன குழந்தைகள் கூட அடியில இருந்து கத்துக்கலாம். அவ்வளவு தெள்ள தெளிவா இருக்கு. பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு ஒரு ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க எங்களுக்கும் கத்துக்கிறது ரொம்ப பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன். எனக்கும் எந்த வீடியோவும் இதுவரையும் ஒண்ணு கூட வரல. வீடியோஸ் எதுவுமே வரல. மாசம் எப்படி போச்சுன்னே தெரியல. எப்படா 5 o'clock வரும்னு அவ்வளவு ஊதரா எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தோம். ஒரு பாயிண்ட் வீடியோஸ் எதுவுமே வரல சார். மேடம் அதாவது வீடியோஸ் வராத காரணம் வந்து உங்களுடைய வீடியோஸ் மட்டும் வரல அப்படின்னா அதுக்கு மற்றவங்க எல்லாருக்கும் போயிருக்கு. யாருக்கு வீடியோ சொல்லியோ அவங்க பர்சனலா கொஞ்சம் உங்க நம்பரை கொடுத்து காண்டாக்ட் பண்ணுங்க. நான் முத்துப்பாண்டி சார்ட்ட கொடுத்து உங்களுக்கு என்ன டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கோ அதை சால்வ் பண்ணி கொடுக்க சொல்றேன். சரிங்களா? இப்போ நான் இதை யாருக்கு இதை கொரி ரைஸ் பண்ணணும் வரலன்றது? நம்ம குரூப்ல வந்து முத்துப்பாண்டி சார் இருப்பாங்க, அவங்கள்ட்டையும் கேட்கலாம். திவ்யா பாரதி மேடம் 2 பேர்ட்டையும் கொரிஸ் ரைஸ் பண்ணுங்க. அவங்க 2 பேரும் கோஆர்டினேட் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோஸ் ஃபுல்லாவே வர மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூவை சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க. பர்சனலா அவங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு எதுவும் நான் நம்ம குரூப்லயே இருக்கு பாருங்க. நம்ம குரூப்லயே நம்பர் இருக்கும். முத்துப்பாண்டி சார் நம்பரும் இருக்கும், திவ்யா பாரதி மேடம் நம்பரும் இருக்கும். ரொம்ப அற்புதமா இருந்தது சார். கிளாஸ் முடியறதேன்னு இருக்கு. நீங்க நெக்ஸ்ட் கிளாஸஸ் இருந்தா கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பா மேடம், நான் எல்லாமே குரூப்ல உங்களுக்கு இன்ஃபார்ம் போடுவேன், பாத்துக்கலாம் மேடம். ஓகே. 15-16 வருஷமா நான் இந்த லைன்ல டிராவல் பண்ணி தான் இருக்கேன். ஆனா ரொம்ப அற்புதமா இருந்தது. ஒரு நாளும் ஏதாவது ஒரு புது விஷயம். நீங்க சென்னையில இருக்கீங்களா ஸ்ரீரங்கத்துல இருக்கீங்களா மேடம்? சென்னை சார். சென்னையில கிளாஸஸ் வச்சீங்கன்னா கண்டிப்பா சொல்லுங்க சார். கண்டிப்பா மேடம். நெக்ஸ்ட் சென்னையில கிளாஸ் போடும்போது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் மேடம். கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஷூர் மேடம். தேங்க்யூ இருக்கு சார். என் பையன் வயசுல இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு ஞானம் வந்து கிடைச்சிருக்கிறது வந்து ரொம்ப பெரிய நீங்க கொடுத்து வச்ச பாக்கியம் தான். அதை விட நாங்க செஞ்ச பாக்கியம். தெளிவா நீங்க ஷேர் பண்றீங்கல்ல, அதுதான் உங்களோட பயங்கர பிளஸ் பாயிண்ட். அவ்வளவு சிம்பிளா அவ்வளவு அழகா நடத்துறீங்க. ரியலாவே நன்றி சொல்றோம். தேங்க்யூ மேடம். ஓகே சார். தேங்க்ஸ் a lot. இன்னும் நிறைய வளர்ந்து நல்ல வானத்தை தொடுற அளவுக்கு நீங்க உயரணும். நாங்க மனமாற வேண்டிக்கிறோம் கடவுள்கிட்ட. கண்டிப்பா மேடம். நன்றி மேடம். ஓகே தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. ரங்கராஜா சார் டேப் பண்ணுமா? அவங்க பேசுறாங்க வரல சார். ரங்கராஜா சார் இருக்கீங்களா? ஹலோ சார் சொல்லுங்க. ரங்கராஜா சார் நமஸ்காரம். கிளாஸ்ல நான் சூப்பரா இருக்கேன். எல்லாம் சூப்பரா இருக்கேன். வெரி குட். நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷம் சார். ரொம்ப சந்தோஷம் சார். வாழ்த்துக்கள் சார். ஸோ வேற யாராவது இருக்கீங்களா ஃபீட்பேக் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க? சார் வணக்கம் சார். நான் மதிவாரன் சேலம் சார். சார் சொல்லுங்க சார். இந்த ஒரு டவுட்டுங்க சார். இந்த கரணத்திற்கு உண்டான பொருட்களை கூட வச்சுக்கணும்னு சொன்னீங்க. வச்சிருந்தா நல்லது. ஏதாவது கோழினா கோழி இறகு கையில வச்சுக்கோங்கன்னு சொன்னீங்க. அந்த மாதிரி மற்ற பொருட்கள்லாம் இப்போ காளையோட அந்த கொம்பை சீவி கீழே போடுவாங்களா, அதை எடுத்து வச்சுக்கலாமா? இல்ல அந்த மாதிரி வச்சுக்கலாம் சார். அதோட முடியை கூட வச்சுக்கலாம் சார். ரைட். அந்த அனிமல்ஸோட எந்த முடி கிடைச்சா கூட வச்சுக்கலாம். முடி கிடைச்சா வச்சுக்கலாம் சார். என்ன பொருள் கிடைக்குதோ, முடியோ கொம்போ நெகம் இந்த மாதிரி எந்த பொருளா இருந்தாலும் வச்சுக்கலாம் சார். கூட வச்சுக்கிறது நல்லது. நல்லது சார். யானை முடி மோதிரம் போடலாமா?
ஆமாங்க, போடலாமே. ஓகே ஓகேங்க ஓகேங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. குருஜி, இந்த பத்திரை காரணத்துக்கு சரிங்க. இந்த பத்திரை காரணத்துக்கு இந்த கோழி இறகு அந்த மாதிரி வச்சுக்கலாமா குருஜி? ஆமாங்க, கோழி இறகு வச்சுக்கலாம். சரி குருஜி, அது வந்து பத்திரை காரணம்னா கேதுன்னா எல்லாம் விநாயகர் தான் சொல்றாங்க, நீங்க அது முருகர்னு போட்டிருக்கீங்க, சுப்பிரமணியர்னு. அது ஏதாவது அதுதான் அன்னைக்கு நான் ஒரு விளக்கம் கொடுத்தாங்களே, சூரபத்மனை வந்து வதம் பண்ணும்போது கொடியா மாறி இருக்கு, சேவலா மாறினால கொடினா கேது. அப்ப அந்த திருச்செந்தூர்ல அந்த கொடிக்கு பெரிய மகிமை உண்டு. அதனால திருச்செந்தூருக்கு வந்து குருவோட எனர்ஜி இருக்கு, செவ்வாயோட கர்ணனுடைய வழிபாடுனால கேதுவும் இருக்கும். சரிங்களா? அப்போ கேதுனாவே அந்த கோயில் அவர்தானா? அப்படி கிடையாதுங்க. கர்ணத்துக்கு மட்டும் கேதுவோட ஆதிக்கத்துக்கு அந்த கோயில் எடுத்துக்கணும். மத்தபடி விநாயகர் அப்படின்னு வந்துட்டா அது கேது எடுத்துக்கணும். ஓகே குருஜி, தேங்க்யூ தேங்க்யூ, சூப்பர் குருஜி, தேங்க்யூ தேங்க்யூ நன்றி. எனக்கு ஒரு டவுட்டுங்க சார். ஈவில இருக்கனால எலக்ட்ரிக்கல் வந்து எந்த கிரக காரத்துவம் வருங்க சார்? செவ்வாய் மேடம். செவ்வாயாங்க சார். அப்ப அதுல ஒர்க் பண்ணா செவ்வாய் பலமா இருக்கிறனா? ஆமா, செவ்வாய் பலமா செவ்வாய் நல்லா இருக்கிறனால. இருக்கிறவங்க பலமா இருக்கிறவங்க தான் அங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஓ சரிங்க சார். அப்ப எலக்ட்ரிக் பைக் இது எல்லாமே செவ்வாயில தான் வரும் இல்லையாங்க சார்? ஆமாங்க. சரி ஒரு டவுட்டுங்க சார். சார் ஒரு கும்பகோணம் சார் திரும்ப அந்த மேடம் ஒரே ஒரு நிமிஷம். உங்க ஒரு ரிக்வெஸ்ட், டவுட் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பெண்டிங் இன்னும் கேட்காம இருக்கிறவங்க வந்து தயவு செஞ்சு குரூப்ல போடுங்க. நான் குரூப்ல வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜோ டைப்பிங் மெசேஜோ கொடுக்குறேன். சரிங்களா? என்ன இப்போ டவுட் கேட்டாலும் நம்ம ஃபுல்லாக முடிக்க முடியாது. இப்போ ஃபீட்பேக் செஷனாகவே வச்சுக்குவோம். டவுட் யாருக்காவது இருக்கு, இன்னும் சார் எனக்கு இந்த விஷயங்கள் வந்து டவுட்னா அது எல்லாமே குரூப்ல போடுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன். சரிங்களா? முல்லை சார் சொல்லுங்க சார். குருஜி, இந்த அக்டோபர்ல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த பேசிக் கிளாஸ் பத்தி நீங்க இன்னும் ஒன்றும் போடல சார். அது இனிமேல் தான் சார் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் சார். சிலபஸ் வந்து உங்களுக்கு இனிமேல் போட்டுருவோம் சார். மேக்ஸிமம் 2 to 3 டேஸ்ல போட்டுருவோம். இல்ல, வேற எங்க இருந்து எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது, அது வேற ஏதாவது சொல்லிட்டு, சரி உங்கள்ட்ட இருந்து டைரக்டா ஒன்றும் வரல, அதனால தான் கேட்குறேன். வரும் சார், இனிமேல் வரும் சார். ஓகே ஓகே ஓகே. முல்லை மேடம் சொல்லுங்க. சார் வணக்கம். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. நான் வந்து மெடிசன், அரோமா தெரப்பி எல்லாமே பண்ணிருக்கேன் சார். ஆனா என்னால இதுல வந்து டெவலப் ஆக முடியல. ஒரு காரணம் தேடிட்டே இருந்தேன். அது கடைசியா வந்து எனக்கு திரிசூனியத்துல இருக்கு அப்படின்னு திரிசூனியம் பரிகாரம் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா எதிர்பாராத ஒரு வளர்ச்சி, எதிர்பாராத ஒரு இது இருக்கு, கான்பிடன்ஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி அந்த உடல் சூழ்நிலை எனக்கு திரிசூனியத்தால இதை எனக்கு ரொம்ப தெளிவா சொல்லி கொடுத்த அந்த இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும், பிரபஞ்சத்தின் வழியாக நீங்களே இறைவனா, என்னுடைய தாழ்மையா மரியாதையும் ரொம்ப நன்றி நன்றி நன்றி. ரொம்ப நன்றி மேடம், ரொம்ப நன்றி. ரொம்ப கிளாஸ் ரொம்ப தெளிவா தெளிவா, அதாவது இதுக்கடுத்து அதுதான் எவ்வளவு சலிக்காம கேட்ட கேள்வியே கேட்டா கூட அதை திரும்ப எத்தனை தரனாலும் நீங்க சரிங்க மேடம், ரொம்ப சந்தோஷம். மத்தவங்க எல்லாம் கொஞ்சம் மியூட்ல போட்டுக்கோங்க. பேசுறவங்க ஃபீட்பேக் கொடுக்குறவங்க மட்டும் போடுங்க. முத்துப்பாண்டியா அந்த பூ எடுத்து ஷஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் திதி யோகம் கரணம் முடக்கு தரும் பலன்களும் வாழ்வியல் பரிகாரங்களும் மாபெரும் சிறப்பு வகுப்பு. உங்கள் ஜாதகப்படி திதி யோகம் கரணத்தின் முழு சூட்சமங்களை பற்றி அறிய வேண்டுமா? எவ்வளவு செலவு செய்தும் பரிகாரம் செய்தும் பலன் இல்லையா? வாழ்க்கையை முடக்கி வைக்கும் முடக்கு தோஷத்திற்கு நிவர்த்தி வேண்டுமா? கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வாழ்வியல் பரிகாரம் செய்து வெற்றி பெற வேண்டுமா? மோசமான ஜாதகத்தை ஜெயிக்க வைக்கும் கரணத்தை பற்றி அறிய வேண்டுமா? நிறுவனர் மற்றும் கர்மா DNA மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர் திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் திதி யோகம் கரணம் முடக்கு தரும் பலன்களும் வாழ்வியல் பரிகாரங்களும் மாபெரும் சிறப்பு வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். வகுப்பு தொடங்கும் நாள் 17/3/2025 திங்கட்கிழமை
மாலை 5:30 மணி முதல் இரவு 7 மணி வரை ஜூம் கிளாஸ். வகுப்பின் கால அளவு 15 நாட்கள். வகுப்பின் சிறப்பம்சங்கள்: நீங்கள் பிறந்த திதிகளின் சிறப்பு பலன்கள், திதி சூனிய தோஷத்தால் பாதிக்கப்படும் ராசி, பாவம், கிரகத்தின் அசுப பலன்களை பற்றி அறிதல், திதிகளில் எந்த காரியங்கள் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதை அறிதல், 30 திதிகள் வளர்பிறை மற்றும் தேய்பிறை திதிகளுக்கான கோவில்கள், திதிகளின் நித்திய தேவதை, அதிதேவதை, ஸ்ரீ சக்கர வழிபாட்டு முறைகள் மற்றும் சிறப்பு கோவில்கள், திதிகளுக்கான வாழ்வியல், தாந்திரிகம், ரிவர்ஸ் தான தர்ம பரிகாரங்கள், நீங்கள் பிறந்த 27 நாம யோகங்களின் சிறப்பு பலன்கள், யோகியின் சிறப்புகள், அதை எப்படி இயக்கி வெற்றி பெற வேண்டும் என்பதை அறிதல், அவை யோகியால் ஏற்படும் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளை பற்றி அறிதல், யோகத்தில் எந்த காரியங்கள் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதை அறிதல், யோகி அண்ட் அவயோகி கோவில்கள், 27 நாம யோகத்திற்கு சிறப்பு பரிகாரங்கள், 27 நாம யோகத்திற்கு மற்றும் யோகி அவயோகிக்கு வாழ்வியல், தாந்திரிகம், ரிவர்ஸ் தான தர்ம பரிகாரங்கள், நீங்கள் பிறந்த 11 கரணங்களுக்கு சிறப்பு பலன்கள், 11 கரணங்களின் விலங்குகள், அதிதேவதை கோவில்கள் பற்றி அறிதல், 11 கரணங்களின் விலங்குகள் சாப விமோசனம் பெற்ற சிறப்பு கோவில்கள், 11 கரண கோவில்களுக்கு யார் செல்லலாம் செல்லக்கூடாது, 11 கரணங்களின் ஜீவ சமாதிகள், நெய்வேத்தியம், மரங்கள், வாசனை திரவியம், திரைப்படங்கள், ரிங்டோன்ஸ், வங்கி விபரங்கள், செயல்பாடுகள், 11 கரணங்களுக்கு சிறப்பு பூஜை முறைகள், 11 கரணத்தில் எந்த காரியங்கள் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதை அறிதல், 11 கரணத்திற்கு வாழ்வியல், தாந்திரீகம், ரிவர்ஸ் தான தர்ம பரிகாரங்கள், ஜாதகத்தில் முடக்கு நட்சத்திரம், முடக்கு பாவம், முடக்கு கிரகம், முடக்கு ராசி பற்றி அறிதல், முடக்கு தோஷத்திற்கு கோவில்கள், அந்த கோவில்களுக்கு எப்போது போக வேண்டும், எந்த மாதிரியான பரிகார முறைகள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை அறிதல், முடக்கு தோஷத்தை நிவர்த்தி செய்ய வாழ்வியல், தாந்திரீகம், ரிவர்ஸ் தான தர்ம பரிகாரங்கள், ராசி கட்டம், தசாபுத்தி, கோச்சாரத்தில் திதி, யோகம், கரணம், முடக்கு தோஷம் எப்படி செயல்படுகிறது என்பதை கிரக வலிமை மூலம் அறிதல், ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்கள், ஜோதிட மாணவர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள், தொழில்முறை ஜோதிடர்கள் என அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு ஒரு ஜாதகத்தில் திதி, யோகம், கரணம் மற்றும் முடக்கு சம்பந்தமான விஷயங்களை 360 டிகிரி ஆராய்ச்சி செய்து பலன் எடுக்கலாம், பரிகாரமும் சொல்லலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒவ்வொரு நாள் வகுப்பின் ரெக்கார்டட் வீடியோ அனுப்பி வைக்கப்படும். இந்த வகுப்பின் முக்கியமான அம்சங்களுக்கு PDF வழங்கப்படும். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களின் ஜாதகங்கள் மற்றும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களின் ஜாதகங்கள் ஆராய்ச்சி செய்யப்படும். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் ஜோதிட ஆர்வலர்கள் எந்த ஜோதிட முறையை பின்பற்றினால் நல்ல பொருளாதாரத்தை ஈட்ட முடியும் என்பதை சிறப்பாக சொல்லித்தரப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு வகுப்பு கட்டணத்தில் 50% சலுகை உண்டு. முன்பதிவு அவசியம். முன்பதிவிற்கு செல் நம்பர் 9566837234 மற்றும் 9080066894. RC வீரா மேடம் இருக்கீங்களா? RC வீரா சார். ஹலோ வணக்கம் வணக்கம் சார். குருவே துணை. வணக்கம் வணக்கம் சார், சொல்லுங்க சார். ரொம்ப அருமையா இருந்தது சார் கிளாஸ். எங்களுக்கெல்லாம் வந்து நாங்கெல்லாம் வந்து ஜோசியத்துல ஒரு கத்துக்குட்டி தான் சார். சரிங்க. இதெல்லாம் இந்த அளவுக்கு நாங்க பேசுவோம், படிப்போம், இந்த அளவுக்கெல்லாம் இதை ஆய்வு பண்ணுவோம், நம்ம ஜாதகத்தை நம்மளே தெரிஞ்சுக்குவோம் அப்படின்றதெல்லாம் ஒரு காலத்துல வெறும் கற்பனையா தான் இருந்தது சார். சரிங்க. இன்ஃபேக்ட் இந்த பெண்டமிக் வந்த பிறகுதான் சார் இந்த ஒரு ஆரம்பமே ஆரம்பிச்சுட்டா. அப்பதான் நிறைய உங்களுடைய வீடியோலாம் பார்க்க ஆரம்பிச்சேன் சார். ஓகேங்க. அந்த வகையில வந்து உங்களுக்கும் எஸ்ட்ரோ ப்ராட்காஸ்ட்க்கும் ரொம்ப நன்றி சொல்லணும். சரிங்க.
ஏன்னா அதுதான் வந்து எங்களெல்லாம் வந்து, ஏன்னா அந்த பெண்டமிக் நேரத்துல எங்கேயும் வெளியே போக முடியாது, லாக்டவுனு. ஸோ இதை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு. சரிங்க. குறிப்பிட்டு உங்களுடைய அந்த வகுப்புல நான் பார்த்தது என்னன்னா சார், அப்படியே ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போறீங்க சார். ஓகே சார். பை ப்ரொஃபஷன் யூஆர் என்ஜினியர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா சார். ஸோ அது நான் நினைக்கிறேன் ஒரு என்ஜினியர் கையில வந்து இது இந்த ஜோசிய விஷயம் வந்ததுனால அதை சரியா எங்களுக்கு எப்படி கொடுக்கணும்ன்ற அந்த பாங்கு உங்களுக்கு கரெக்டா வந்துருச்சு சார். கண்டிப்பா கண்டிப்பா சார். ஸோ அது ஒரு பெஸ்ட் பார்ட்டு. அப்கோர்ஸ் இது மிகைப்படுத்தி சொல்ல, ரொம்ப ரொம்ப குறைவா தான் சொல்றேன். ஆனா அதோட அதிகமான இம்பாக்ட் எங்களுக்கு இருக்கு. இந்த விஷயத்துல சார் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பொறுமை தான் சார் பெரிய. என்னோட உங்களுக்கு வயசு குறைவு தான். அந்த பொறுமை வந்து ஐ ரியலி ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ரொம்ப நான் ரசிக்கிறேன் அதை. எஸ்பெஷலி மாலதி மேடம் நிறைய கேள்வி கேட்பாங்க. ஆனா அவங்களோட கேள்வியெல்லாம் நாங்க கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் அவங்க கேட்டுருவாங்க. அதுவே எங்களுக்கு ரொம்ப பெரிய உபகாரம் அவங்க செஞ்சது. ஆனாலும் கூட அது எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்கன்றது என்னால இன்ன வரைக்கும் யூகிக்க முடியல சார். அது ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான் சார். அதாவது இப்ப நீங்க ஒரு மனைவி உங்களை திட்டுறாங்க, குழந்தைங்க உங்களை திட்டுறாங்கன்னு நீங்க கோவப்படுறீங்கன்னா, அப்ப அவங்க மேல ஆழமான லவ் வைக்கலன்னு அர்த்தம். சரி சார், சரி சார். சரிங்களா? அதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட் கிளாஸ் எடுக்கும்போது ஆஸ் ஏ குருவா இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேள்வி கேட்கறத இரிட்டேஷனா நினைச்சு நம்ம கோவப்படுறோம்னா, அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் மேல நம்ம ப்ராப்பரான லவ் வைக்கலன்னு அர்த்தம். அந்த சப்ஜெக்ட் நடத்துறதுல நமக்கு ப்ராப்பரான இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம். சிறப்பு சிறப்பு சார், சிறப்பு சார். யார் ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அதை லவ் பண்றாங்களோ, அது திரும்ப திரும்ப எவ்வளவு கேள்வி கேட்டாலும் அது இன்ட்ரெஸ்டா பார்க்கணும். ஓ இன்னும் நல்லா கேள்வி கேளுங்க, இன்னும் நல்லா கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட் வந்துடும். யார் ஒருத்தருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அந்த இடத்துல இரிட்டேஷன் வரும். ஐயோ என்னடா கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க, எப்படா 7 மணி ஆகும் கிளாஸ் முடிக்கலாம்னு நினைப்பாங்க. ஓகே ஓகே சார், ஓகே சார். எனக்கு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 7 மணிங்கிறது 8 மணி வரைக்கும் கூட கிளாஸ் எடுக்கணுங்கிற விருப்பம் எனக்கு இருக்கு, இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பட் என்னோட டைம் ஷெட்யூல் அப்படி. எனக்கு அடுத்தது 7:30 மணிக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கும், அடுத்து ஒரு கிளாஸ் இருக்கும். இப்படி போறனால தான் நான் ஒரு 7 to 7:15 வரை கிளாஸ் முடிக்கிற சுச்சுவேஷன் வந்துருது. ஓகே 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 சார். இதுதான் லாஜிக் சார். நாம கோவம் வரக்கூடாதுன்னா நம்ம அந்த விஷயத்தை ரொம்ப நேசிக்கணும். ஓகே, ஒரு புது விஷயம் தெரிஞ்சுக்கிறேன் சார், தெரிஞ்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. இந்த ஒரு மாசத்துல வந்து நம்ம வீட்டுல ஒரு உறுப்பினரா நீங்க ஆயிட்டீங்க. டெய்லி உங்க கண்டிப்பா சார். இனிமேல எப்பயும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகே சரிங்களா? தொடர்ந்து பயணிக்கலாம் சார். ஓகே, அந்த வகையில ஒரு குருன்ற இருப்பில் உங்க ஆசீர்வாதமும் நம்மளோட வாழ்க்கையில என்னைக்கு இருக்கணும்ன்றதையும் கேட்டுக்கிறேன் சார். கண்டிப்பா சார். என்னுடைய ஆசீர்வாதம் மட்டும் இல்லாமல் பிரபஞ்சத்தோடைய வழிகாட்டுதல நம்ம எல்லாருமே நல்லா இருப்போம் சார். நன்றி சார். நிறைய உங்களுடைய வீடியோ நிறைய பார்த்துருக்கேன் சார். எனக்கு ஒரு சின்ன குற்ற உணர்வு தான் இருந்தது. ஏன்னா இப்போதான் முறையா குருதட்சணை மாதிரி ஒரு கட்டணத்தை கட்டி படிக்கிறோம். முன்னெல்லாம் வீடியோ ரொம்ப ஃப்ரீயா பார்த்துக்கிட்டே இருந்தோம். அதனால அந்த நிறைய பார்த்த வீடியோத்துக்கும் உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கும் உங்க அங்கீகாரத்தையும் இப்பயே கேட்டு வாங்கிக்கிறேன் சார். கண்டிப்பா கண்டிப்பா சார். அது ஒன்றும் குற்ற உணர்வா நினைக்க வேண்டாம். இது எங்களுடைய சேவை மனப்பான்மை உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு விஷயம். இது எல்லாருக்கும் போய் சேரணுங்கிறது தான் என்னுடைய நோக்கமும் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியோடைய நோக்கமும். நாங்க 2 பேரும் இணைந்து பணியாற்றக்கூடிய நிறைய விஷயங்கள் இன்னும் ஃபியூச்சர்லயும் நிறைய விஷயங்கள் வரப்போகுது. நீங்க எல்லாருக்கும் பயன்படுற வகையில இருக்கும். அது எங்களுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம் சார். சரி சார். இந்த வாரத்துல மாதத்துல 2வது வாரம் இதுல வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் சார். அது ஒவ்வொரு மாதத்துலயும் எதுலயும் உங்ககிட்ட ஒரு டச் இருக்கணும்ன்றதுக்காகவே ஆமா ஆமா சார். அது ஆக்சுவலி அது உருவாக்குனதே உங்களை மாதிரி மாணவர்கள் கேட்டதுக்காக தான் அந்த கிளாஸை உருவாக்குனேன். ஸோ உங்க எல்லா மாணவர்களுக்காகவும் இதை சொல்லிக்கிறேன். மாசத்துல 2வது ஞாயிற்றுக்கிழமை VDR செஷன் இருக்கும். VDRனா வல்லரசு தினேஷ் ராஜா ரிசர்ச் கிளாஸ். அது ஆக்சுவலி அந்த கிளாஸ்ல நம்ம ஏற்கனவே படிச்ச சப்ஜெக்ட் தான் சொல்லி கொடுப்பேன். ஆனா கொஞ்சம் நிறைய ஜாதகங்கள் போட்டு நிறைய பிராக்டிகல்ஸ் பண்ணுவோம். இப்ப அதுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-20 ஜாதகம் போட்டு அதுல பிராக்டிகல்ஸ் பண்ணப்போம். அந்த கிளாஸ்ல எல்லாரும் ஜாயின் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 2வது ஞாயிற்றுக்கிழமை நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். அது சம்பந்தமான விஷயங்களும் உங்களுக்கு நான் குரூப்ல போடுவோம் சார், விளம்பரங்கள் வரும். ஓகே ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். வந்து நாங்க மிஸ் பண்ணிட்டோம் சார். அதுல வந்து நீங்க லக்னம் கரெக்ஷன் பத்தி எடுத்தீங்கன்னு சொன்னீங்க. அது எங்களுக்கு எப்படி சார் கிடைக்கும்? ஆமா ஆமா, உங்களுக்கு அந்த வீடியோஸ் வேணும்னா PA கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு அந்த வீடியோ கிடைக்கிறதுக்கு என்ன ப்ரொசீஜர்னு எல்லாம் சொல்லுவாங்க மேடம். சார் ஒரு சின்ன ஒரே ஒரு விஷயம், ஜாதகம் பத்தி ரொம்ப கேட்கல சார். பொதுவான ஒரே ஒரு விஷயம் தான், இந்த முடக்கு பரிகாரத்துக்கு மௌன விரதம் இருக்குல்ல சார். ஆமா சார். அந்த காலகட்டத்தில் அந்த மௌன விரதம் இருக்கும்போது நான் அப்கோர்ஸ் நான் வீட்டுல ரூமை லாக் பண்ணிட்டு ரூமை சாத்திட்டே வீட்டுல இருப்பேன். அப்போ அந்த நேரத்துல இந்த வைத்திய முத்திரை அப்படின்னு சிலது நான் படிச்சேன் சார். அது பிடிச்சிக்கிட்டு உட்காரலாமா?
சார் முடக்குனாலே நம்மளால எதையுமே செய்ய முடியாதுன்னு அர்த்தம். நம்மள வந்து ஒருத்தங்க கடத்திட்டு போய் கட்டி போட்டாங்க என்ன பண்ணுவீங்க? எதையுமே பண்ண முடியாது. ஓகே ஓகே சார், ஓகே சார். அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கிறதா முடக்குக்கான பரிகாரம். அதனால எதுவுமே செய்ய வேண்டாம், அப்படியே சிம்பிளா ஒரு ஐடியில உட்காந்து. சார் ஒரு டவுட் எனக்கு வந்துச்சு சார். அப்ப அதே மாதிரி இருந்துக்கிறேன் சார். சரி, ஒரே ஒன் லாஸ்ட் ஒரு சஜஷன் சார். ஒரு வீடியோல கூட நீங்க சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு திருமணத்துக்கான முயற்சி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க. திருமணம் பண்ணிட்டீங்களா? திருமணம் பொண்ணு பார்த்துட்டே இருக்கோம் சார். ஓ ஓகே ஓகே, சூப்பர் சார், சூப்பர் சார். இந்த வேலையில நாங்களும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை வைக்கிறோம் சார். விரைவிலேயே உங்களுக்கு கூட நடத்தணும்னு எல்லா சார். கண்டிப்பா சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஓகே ஓகே, நன்றி சார், நன்றி சார். நன்றி சார், நன்றி சார். ராஜ் மேடம். கேக்குதா? ஓகே. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நல்லா இருக்கேன் சார். ரொம்ப ஹாப்பி. கிளாஸ் சூப்பரா எங்க உங்களை பார்க்க முடியல. நீங்களும் உங்க சாரும் நாங்க வந்து இப்ப வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கோமா. அப்படியா? ஓகே ஓகே ஓகே. people இருக்காங்க இங்க, few people இருக்காங்க. அதனால எல்லாம் கூச்ச சுபாவமா இருக்காங்க. பரவாயில்ல பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, குரூப்பா இருந்தா ரொம்ப சந்தோஷமா இருங்க. ஓகே 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 ஓகே. நான் சொல்லிடுறேன் சார். யோர் கிளாஸ் இது 3வது 4வது கிளாஸ். ஓகே சார், ஓகே. அது இன்னும் ஜாதகத்தை பத்தி இன்னும் தெரிய தென் வி அப்ளைங் இட் ரியல் லைஃப்ல அப்ளை பண்ணும்போது நம்மளோட சயின்ஸ் என்ன இவ்வளவு அட்வான்ஸா இருக்குன்னு இன்னைக்குதான் புரியுது. இதுல டிராவல் பண்ணதான் தெரியுது. அப்புறம் நிறைய பேர் இங்க மலேசியால கூட யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் கேட்பாங்க, எதுக்கு இவ்வளவு கோயில் இருக்குன்னு. ஆக்சுவலி ஜாதகத்தை பத்தி இன்னும் தெரியாதான் ஏன் இவ்வளவு கோயில் இருக்கு, ஏன் இவ்வளவு டெம்பிள்ஸ், சயின்ஸ் பின்னால இருக்கிற சயின்ஸ் டெய்லி. அன்னைக்கோட யாரோ யூடியூப்ல கூட தான் பார்த்தோம், உங்க அக்கா வந்து உங்கள்கிட்ட கடன் கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த அளவுக்கு டீட்டெயிலா கரெக்டா நடக்குது. So thanks for personally sir, thanks for how to say this. இந்த சயின்ஸ் வந்து இன்னும் எடுத்து வழிநடத்தி இன்னும் எடுத்துட்டு போறீங்களே, நிறைய பேருக்கு கத்து கொடுக்குறீங்க. ஆமா சார், வெரி பிக் சர்வீஸ் சார். தேங்க்ஸ். அது கண்டிப்பா சார், personally கண்டிப்பா thanks சார். சொல்லணும்னு நினைச்சேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் சார். கிளாஸ் சூப்பரா இருந்துச்சு. இந்த கிளாஸோட சாப்டர்ஸ் நீங்க சூஸ் பண்ண அந்த சப்ஜெக்ட் எல்லாம் உண்மையிலே ரொம்ப வேல்யூபிளா இருந்துச்சு. ரொம்ப முக்கியமான கிளாஸா ஃபீல் பண்ணோம் இந்த கிளாஸ், இந்த ட்ரிப். என்ன கொஞ்சம் இந்த தீபாவளி கொஞ்சம் பிஸி ஆயிட்டோம் பிசினஸ். ஸோ நாங்க வந்து வீடியோ இதுக்கப்புறம் தான் பார்த்து ஃபுல்லா பார்த்து இன்னும் டீப்பா புரிஞ்சுக்கணும். பாருங்க, கண்டிப்பா பாருங்க. நீங்க மலேசியால தானே இருக்கீங்க? ஆமா. ஓகே, கூடிய சீக்கிரம் மலேசியால எல்லாரையும் சந்திக்கிறேன், நேர்ல மீட் பண்ணுவோம். வாங்க சார், சந்திக்கலாம். கண்டிப்பா 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 மேடம். நிறைய பேர் இன்வைட் பண்ணிருக்காங்க, என்னோட ரிலேஷன்ஸ் அங்க இருக்காங்க. சோ கண்டிப்பா வரோம் மேடம். ஓகே 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 ஓகே. நீங்க வாங்க சார். நீங்க மலேசியா எந்த சைடுக்கு போனாலும் நாங்க கண்டிப்பா வந்து உங்களை மீட் பண்றோம். கண்டிப்பா. ஏன்னா மலேசியா வந்து சின்னது சார், இந்தியா மாதிரி இல்ல, சின்னது குட்டி. ஆமா மேடம், கேள்விப்பட்டிருக்கேன். மேபி ஐ வில் பி இன் லைக் நெக்ஸ்ட் இயர் நினைக்கிறேன், 2023 ஜனவரியில வருவேன். பாத்துக்கலாம் மேடம். ஓகே 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 சார். ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப நன்றி. கிளாஸ் ரொம்ப நன்றி. தேங்க்யூ 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 தேங்க்யூ. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாருமே உங்களுடைய விஷயங்களை சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். எனிபடி எல்ஸ்? சார் ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் சார். இந்த ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவிக்கு எனக்கு ரொம்ப தேங்க் பண்றேங்க சார். இல்லாட்டி நாங்க ஆன்லைன்ல இந்த கிளாஸஸ்லாம் கத்துக்கவே முடியாதுங்க சார். நேர்ல வரதுக்கு சான்ஸே இல்லைங்க சார். ரொம்ப தேங்க்ஸுங்க சார். தேங்க்யூ 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 மேடம். ஸோ அதாவது வந்து சொல்லுங்க சார், ஒரு டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் கொஞ்சம் சொல்லுங்க சார். உங்களுக்கு என்னோடதுங்களா? என்னோட வந்து 10/10/91 10/10/91 8:50 AM. ஓகே சார். பிளேஸ்ங்க சார்? கரூர். பிளேஸ் வந்து கரூர். பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து கரூர். ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஓகேங்க, நம்மளுடைய இந்த வகுப்போட பயணம் இன்றுடன் இனிதே நிறைவடைந்தாலும் இதுதான் நம்மளுடைய ஆரம்பம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நம்மளுடைய பயணத்துடைய முதல் படியே இந்த வகுப்பு தான்.
ஸோ இன்னும் தொடர்ந்து நிறைய வகுப்புல பயணம் பண்ணுவோம், நிறைய விஷயங்களை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இன்னொன்னு என்னன்னா, நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு குருஜியா பாக்குறத விட நீங்க எல்லாருமே என்னோட ஃபேமிலி மெம்பரா பாக்குறீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. உங்க ஃபேமிலியில ஒரு வெல்விஷரா இருக்கிறதா நினைச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம், என்ன ஒரு ப்ராப்ளம், ஏதோ ஒரு பிரச்சனைனா கூட எனக்கு எப்ப வேணாலும் மெசேஜ் பண்ணுங்க. என்னன்னா, என்ன டைரக்டா லைன்ல பிடிக்க முடியாது, அதை முன்னாடியே சொல்லிடுறேன். எதுவா இருந்தாலும் அந்த பிஏ கண்டிப்பா லைன் எந்த விஷயமா இருந்தாலும், நல்ல விஷயமா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. ஒரு குருவா இருந்தாலும் சரி, ஒரு ஃபேமிலி மெம்பரா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஷேர் பண்ற நேச்சர் இருக்கணும். அந்த ஷேர் பண்ணாலே உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும். நான் ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுப்பேன். அதுவே நம்ம குரூப்ல இருக்கிற நண்பர்கள்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு உலகத்துல வந்து நமக்கு பணம் முக்கியம் கிடையாது, சொத்து முக்கியம் கிடையாது. நமக்காக கூட நிக்கிற சப்போர்ட் பண்ற 4 நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா போதும். அது ரொம்ப முக்கியம். அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். என்னுடைய வகுப்புல படிக்கிற எல்லா மாணவர்களுமே ஒரு நல்ல ஒரு தன்மையோட பழகக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அதெல்லாம் நீங்க யார்கிட்ட வேணாலும் ஃபோன் பேசலாம், எல்லார்ட்டையும் பழகலாம். நம்ம குரூப்ல இருக்கிற எல்லாரு கூடயும் நல்லா கேஷுவலா பழகுங்க. இப்ப மலேசியால இருந்து பேசினாங்க, ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நீங்களே ஒரு மலேசியா போறீங்களா, அங்க மலேசியால நமக்கு யாரை தெரியும்னு நினைக்கலாம். நம்ம சாரோட கிளாஸ்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் அங்க இருக்காங்க, நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் பேட்ச் மட்டும் நினைச்சு தைரியமா போங்க, அங்க உங்களுக்கான ஹெல்ப் பண்ணுவாங்க. மலேசியால இருக்கிறவங்க இந்தியா வரீங்கன்னா, இந்தியாவில எந்த ஊருக்கு வந்தாலும் சரி, நம்ம கிளாஸ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு ஊர்ல இருப்பாங்க. ஆற்காட்ல இருந்து ஒரு மேடம் பேசினாங்க, கோயம்புத்தூர்ல இருக்காங்க, சென்னையில இருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லயும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லார்ட்டிருந்தும் நீங்க ஹெல்ப் வாங்கிக்க முடியும். இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹெல்த்தி ஒரு குரூப்பா எல்லாருமே வழிநடத்தி கொண்டு போகணும். எந்த ஒரு பிளஸ் ஆர் மைனஸா இருந்தாலும் எனக்கு தகவல் கொண்டு வாங்க, கண்டிப்பா அதை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ முதற்கண் நான் இன்னொரு முக்கியமான ஒரு நன்றி யாருக்கு தெரிவிக்கணும்னா, நம்மளுடைய முத்துப்பாண்டி ஐயா. கண்டிப்பா அவர் இல்லைன்னா இந்த கிளாஸ் வந்து சத்தியமா சாத்தியம் கிடையாது. இந்த வகுப்பு மட்டும் இல்ல, நான் வகுப்பு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 8 வகுப்பு நடத்தியிருக்கேன். இந்த தனித்தனி பேட்சா நடத்துறது. அது மட்டும் இல்லாம வீடியோ செஷன், ஃப்ரீ செஷன், இதெல்லாம் பாத்தீங்கன்னா டோட்டலா ஒரு 18 வகுப்பு மேல போயிருக்கு. இத்தனை வகுப்புகளையும் நாங்க ஒவ்வொன்றா ஆர்கனைஸ் பண்ணி அதுக்கு ஆட் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ண வச்சு, அதுக்கப்புறம் அவங்களுக்கு எல்லா வீடியோஸ் அனுப்பி ஃபீட்பேக் வாங்கி, அதே மாதிரி பிடிஎஃப் அனுப்பி, இந்த மாதிரி எவ்வளவு ப்ராசஸ் இருக்கு பேக்எண்ட்ல. இது எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அது முத்துப்பாண்டி ஐயாவும், அதுக்கப்புறம் என்னுடைய பிஏ எனக்கு ரைட் ஹேண்டா இருக்கக்கூடிய திவ்ய பாரதி மேடம் தான். ஸோ இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் உங்க சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பிரபஞ்சம் நம்ம எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சிருக்கு. நம்ம எல்லாரும் தொடர்ந்து டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். அதாவது ஒரு ஜோதிடர் அப்படின்னா ஒரு கெத்து இருக்கணும். ஏன் அப்படி தெரியுங்களா? ஒரு போலீஸா இருந்தாலும் சரி, ஒரு கலெக்டரா இருந்தாலும், ஒரு டாக்டரா இருந்தாலும் அவங்க துறைக்கு மட்டும்தான் ஒரு தலைவனா இருக்க முடியும். ஆனா ஜோதிடர் மட்டும்தான் எல்லா துறைகளுக்குமே தலைவனா இருக்க முடியும். ஏன் அப்படின்னா, ஒரு லாயர் வந்து கூட நம்மள்ட்ட ஒரு விஷயம் கேட்பாங்க, எப்ப முடியும்ட்டு. ஒரு கலெக்டர் வந்து கூட எனக்கு எந்த பிரச்சனை எப்ப சால்வ் ஆகும் கேட்கலாம். ஒரு டாக்டர் வந்து கூட என் உடம்புல என்ன நோய் இருக்குன்னு எல்லாம் கண்டுபிடிக்க முடியல, ஜோதிடம் பார்த்து சொல்லுங்கன்னு கேட்கலாம். அந்த மாதிரி அத்தனை துறை சார்ந்தவர்களும் நம்மள்ட்ட வருவாங்க. அப்ப ஜோதிடர்கள்னாலே ஒரு கெத்தா இருக்கணும். இப்ப எல்லாருமே இன்னமும் கூட நிறைய சமுதாயத்துல நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா ஜோதிடம் தான் கேவலமா பாக்குறாங்க. ஆனா அந்த விஷயத்த நம்ம உடைக்கணும். நான் அந்த உடைக்கணுங்கிற விஷயனோட தான் போராடிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னையும் நான் ஜோதிடர் ஆகும் போது என்னுடைய சொந்தக்காரங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேவலமா பேசினாங்க. ஆனா இன்னைக்கு நான் கெத்தா போய் இறங்கும் போது, கார்ல இறங்கும் போதோ, என்னுடைய வளர்ச்சியை பார்த்து எல்லாருமே ஜோதிடத்து மேல ஒரு தனி மரியாதையை கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த மாதிரி நீங்களும் ஜோதிடத்துல ஒரு தனி மரியாதையை வந்து எடுத்துட்டு வரணும். நான் ஜோதிடரா இருக்கேன், என்னால 4 பேருக்கு கைட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தோட நீங்க எல்லாருக்கும் சேவை பண்ணணும். இன்னொன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க, பணம் அப்படிங்கிறது எல்லா மனிதர்களுக்கும் தேவை. இன்னைக்கு பணம் இல்லைன்னா சமுதாயத்துல ஒண்ணுமே பண்ண முடியாது. பணம் அப்படிங்கிற விஷயத்த வந்து நேசிக்க கத்துக்கோங்க. சரிங்களா? இப்ப ஜோதிடத்தின் மூலியமா இப்ப நீங்க எல்லாரும் ஃபீஸ் கட்டி படிச்சிருக்கீங்க, எல்லாருமே ஃபீஸ் கட்டி தான் ஜாதகம் பாக்குறீங்க. எனக்கு பணம் வருது, ஆனா நான் பணத்தை வந்து ஒரு பெரிய விஷயமாவே நினைக்கவே மாட்டேன். ஓகேங்களா? நான் நினைக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, நம்ம செய்யக்கூடிய சேவை, நம்ம பண்ணக்கூடிய விஷயம். பணத்தை பெருசா நினைச்சிருந்தா நீங்க கொடுத்த அமௌண்ட்டுக்கு 10 நாளுக்கு வரையும் கிளாஸ் முடிச்சுட்டு போயிருப்பேன். எனக்கு தேவை நீங்க எல்லாருமே சாட்டிஸ்ஃபை ஆகணும்ட்டு. அந்த மாதிரி நீங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் பணத்தை செகண்டரியாவும், நீங்க செய்யக்கூடிய வேலையை முதல் கண்ணா வைங்க. அப்படி வச்சு நீங்க ஒரு விஷயத்த பண்ணீங்கன்னா, பணம் நீங்க வேண்டாம்னு சொன்னாலும் உங்கள்ட்ட வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும். யார் ஒருத்தர் பணம் முக்கியம்னு சொல்லி ஓட ஆரம்பிக்கிறோமோ அந்த பணம் நம்மள்ட்ட வராது. மகாலட்சுமி விருப்பப்பட்டு நம்மள்ட்ட வரணும். நாம மகாலட்சுமி போய் விருப்பப்பட்டு எதுவும் செய்ய முடியாது. மகாலட்சுமி நினைச்சா மட்டும் தான் நம்மள்ட்ட வருவாங்க. அதனால அந்த ஹேபிட்டையும் நம்ம எல்லாருமே வளர்த்திக்கணும். சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயங்கள். அதனாலதான் என்னுடைய வாழ்க்கையில இந்த ஸ்டேஜ்ல இருக்க முடியுது. ஸோ இது உங்கள்ட்ட சொல்லணும்னு நினைச்சேன், அதனால சொன்னேன்.
இன்னும் மணி அட்ராக்ஷன் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு தனியா நடத்துவேன். அதுல வந்து இதுதான் சப்ஜெக்டே. இப்ப வர ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு பாத்தீங்கன்னா திருச்சியில ஒரு கிளாஸ் நடக்க போகுது. அது வந்து மணி அட்ராக்ஷன் கிளாஸ்ல நான் எப்படி திதியோக கண்ணம் நடத்தணும் அந்த மாதிரி அந்த ஃபுல் டே கிளாஸும் ஃபுல்லா மணியை பத்தி தான் இருக்கும். மணி எப்படி சம்பாதிக்கணும், எப்படி சேர்த்து வைக்கணும், எப்படி பணக்காரர் ஆக முடியும், நம்ம வாழ்க்கையில ஏன் பணக்காரராகாம இருக்கும், ஜாதகத்துல எதனால அந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, எல்லாரும் ஏன் பணக்காரன் ஆக முடியல, எல்லாரும் கார் வாங்க முடியல, இதுக்குள்ள இருக்கிற வித்தியாசங்கள் என்ன, அதை பத்தி கிளாஸ் தான் திருச்சியில நடக்க போகுது. ஸோ யாராவது இன்ட்ரெஸ்ட் இருக்கீங்கன்னா கண்டிப்பா வாங்க, அந்த வகுப்புல வாங்க. பணம் ரொம்ப கட்ட முடியல சார், ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னாலும் பிஏட்ட சொல்லுங்க, ஏதாவது டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்க சொல்றேன் பழைய மாணவர்களுக்கு. ஸோ நீங்க எல்லாரும் நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்கணும், நிறைய நல்லா வரணும், இது என்னுடைய ஆசை. இதுக்கு பிரபஞ்சம் கண்டிப்பாக நம்மளை வழி நடத்தும். ஸோ இந்த வகுப்புல கலந்து கொண்ட அனைவருக்கும் என்னுடைய நன்றியும். அதே மாதிரி முத்துப்பாண்டி ஐயா நம்ம எல்லாருடைய ஆசீர்வாதத்துல ஒரு வீடு கட்டி முடிச்சிட்டாரு. போன வகுப்புல வந்து அவருக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்டோம், அவருடைய வீடு நல்லதான் முடிக்கணும்னு. ஸோ இன்னும் அவர் மேலும் மேலும் வாழ்க்கையில நிறைய வளர்ச்சிகளை அடையணும். நாங்க எல்லாமே ஒரு டீமா செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த டீம் மூலியமா உங்களுக்கும் நிறைய நன்மைகள் கிடைக்கணும். நிறைய ப்ரோக்ராம்ஸ் டெலிகாஸ்ட் பண்ண போறோம். அது மூலியமா நீங்க நிறைய விஷயங்கள் இலவசமாவே கத்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய சேவைகள் பண்றதுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம். எங்களுடைய டீம்ல இருக்கிற எல்லார் சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் இன்னொரு வகுப்புல உங்க அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம் சார். நன்றி, வணக்கம். நன்றி. ஷஷ்டிக் சாஸ்திரா ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் திதி யோகம் கரணம் முடக்கு தரும் பலன்களும் வாழ்வியல் பரிகாரங்களும் மாபெரும் சிறப்பு வகுப்பு. உங்கள் ஜாதகப்படி திதி யோகம் கரணத்தின் முழு சூட்சமங்களை பற்றி அறிய வேண்டுமா? எவ்வளவு செலவு செய்தும் பரிகாரம் செய்தும் பலன் இல்லையா? வாழ்க்கையை முடக்கி வைக்கும் முடக்கு தோஷத்திற்கு நிவர்த்தி வேண்டுமா? கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வாழ்வியல் பரிகாரம் செய்து வெற்றி பெற வேண்டுமா? மோசமான ஜாதகத்தை ஜெயிக்க வைக்கும் காரணத்தை பற்றி அறிய வேண்டுமா? நிறுவனர் மற்றும் கர்மா DNA மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர் திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் திதி யோகம் கரணம் முடக்கு தரும் பலன்களும் வாழ்வியல் பரிகாரங்களும் மாபெரும் சிறப்பு வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். வகுப்பு தொடங்கும் நாள் 17/3/2025 திங்கட்கிழமை மாலை 5:30 மணி முதல் இரவு 7 மணி வரை ஜூம் கிளாஸ். வகுப்பின் கால அளவு 15 நாட்கள். வகுப்பின் சிறப்பம்சங்கள்: நீங்கள் பிறந்த திதிகளின் சிறப்பு பலன்கள், திதி சூனிய தோஷத்தால் பாதிக்கப்படும் ராசி பாவம் கிரகத்தின் அசுப பலன்களை பற்றி அறிதல், திதிகளில் எந்த காரியங்கள் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதை அறிதல், 30 திதிகள் வளர்ப்பிறை மற்றும் தேய்பிறை திதிகளுக்கான கோவில்கள், திதிகளின் நித்திய தேவதை அதிதேவதை ஸ்ரீ சக்கர வழிபாட்டு முறைகள் மற்றும் சிறப்பு கோவில்கள், திதிகளுக்கான வாழ்வியல் தாந்திரிகம் ரிவர்ஸ் தான தர்ம பரிகாரங்கள், நீங்கள் பிறந்த 27 நாம யோகங்களின் சிறப்பு பலன்கள், யோகியின் சிறப்புகள், அதை எப்படி இயக்கி வெற்றி பெற வேண்டும் என்பதை அறிதல், அவை யோகியால் ஏற்படும் பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளை பற்றி அறிதல், யோகத்தில் எந்த காரியங்கள் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதை அறிதல், யோகி அண்ட் அவயோகி கோவில்கள், 27 நாம யோகத்திற்கு சிறப்பு பரிகாரங்கள், 27 நாம யோகத்திற்கு மற்றும் யோகி அவயோகிக்கு வாழ்வியல் தாந்திரிகம் ரிவர்ஸ் தான தர்ம பரிகாரங்கள், நீங்கள் பிறந்த 11 கரணங்களுக்கு சிறப்பு பலன்கள், 11 கரணங்களின் விலங்குகள் அதிதேவதை கோவில்கள் பற்றி அறிதல், 11 கரணங்களின் விலங்குகள் சாப விமோசனம் பெற்ற சிறப்பு கோவில்கள், 11 கரண கோவில்களுக்கு யார் செல்லலாம் செல்லக்கூடாது, 11 கரணங்களின் ஜீவ சமாதிகள், நெய்வேத்தியம் மரங்கள் வாசனை திரவியம் திரைப்படங்கள் ரிங்டோன்ஸ் வங்கி விபரங்கள் செயல்பாடுகள், 11 கரணங்களுக்கு சிறப்பு பூஜை முறைகள், 11 கரணத்தில் எந்த காரியங்கள் செய்ய வேண்டும் செய்யக்கூடாது என்பதை அறிதல், 11 கரணத்திற்கு வாழ்வியல் தாந்திரீகம் ரிவர்ஸ் தான தர்ம பரிகாரங்கள், ஜாதகத்தில் முடக்கு நட்சத்திரம் முடக்கு பாவம் முடக்கு கிரகம் முடக்கு ராசி பற்றி அறிதல், முடக்கு தோஷத்திற்கு கோவில்கள், அந்த கோவில்களுக்கு எப்போது போக வேண்டும்
எந்த மாதிரியான பரிகார முறைகள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை அறிதல். முடக்கு தோஷத்தை நிவர்த்தி செய்ய வாழ்வியல், தாந்திரீகம், ரிவர்ஸ் தான தர்ம பரிகாரங்கள். ராசி கட்டம், தசாபுத்தி, கோச்சாரத்தில் திதி, யோகம், கரணம், முடக்கு தோஷம் எப்படி செயல்படுகிறது என்பதை கிரக வலிமை மூலம் அறிதல். ஜோதிடத்தின் மீது ஆர்வம் கொண்டவர்கள், ஜோதிட மாணவர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள், தொழில்முறை ஜோதிடர்கள் என அனைவரும் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு ஒரு ஜாதகத்தில் திதி, யோகம், கரணம் மற்றும் முடக்கு சம்பந்தமான விஷயங்களை 360 டிகிரி ஆராய்ச்சி செய்து பலன் எடுக்கலாம், பரிகாரமும் சொல்லலாம். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களுக்கும் ஒவ்வொரு நாள் வகுப்பின் ரெக்கார்டட் வீடியோ அனுப்பி வைக்கப்படும். இந்த வகுப்பின் முக்கியமான அம்சங்களுக்கு PDF வழங்கப்படும். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் அனைத்து மாணவர்களின் ஜாதகங்கள் மற்றும் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களின் ஜாதகங்கள் ஆராய்ச்சி செய்யப்படும். இந்த வகுப்பில் கலந்து கொள்ளும் ஜோதிட ஆர்வலர்கள் எந்த ஜோதிட முறையை பின்பற்றினால் நல்ல பொருளாதாரத்தை ஈட்ட முடியும் என்பதை சிறப்பாக சொல்லித்தரப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு வகுப்பு கட்டணத்தில் 50% சலுகை உண்டு. முன்பதிவு அவசியம். முன்பதிவிற்கு செல் நம்பர் 9566837234 மற்றும் 9080066894.